ஹாய் எல்லாரும் குட்டீஸில் எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக் ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா சைக்கோ அப்சஷன். நல்லாவே இருக்கும், என்னை நம்பி பாருங்கள். சரி ஸ்டோரியில் போயிடலாம். இன்ட்ரோன்னு பார்த்தோன்னா ஜங்குக் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர். ஒரு சிட்டி டைப்பில் இருக்க ஒரு வில்லேஜில் தான் ஜங்குக் இன்ஸ்பெக்டராக இருக்கான். ஸோ இப்போது அவனை பற்றி பார்த்தோன்னா கேரக்டர் வைஸ் அவன் ரொம்பவே கோல்டி, பார்க்க தான் இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ் மாதிரி. பட் அவனோட மைண்ட் எல்லாமே கிரிமினலை விட ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஜங்குக்கை பார்த்தாவே அந்த வில்லேஜில் இருக்க எல்லாருமே பயப்படுவாங்க. ஜங்குக்கு அந்த வில்லேஜில் 75% அவனோட ப்ராப்பர்ட்டி தான் முக்கால்வாசி. ஜங்குக்னாலே அங்கே இருக்கவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஜங்குக் ரொம்ப ஒரு கோல்டு கேரக்டர். அவன் அந்த ஸ்டேஷனுக்கு போனாலே எல்லாருமே கப்பு சப்புன்னு ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரூட் பர்சனாலிட்டி உள்ளவன். அண்ட் இப்போ ஒயின் சைட் பார்த்தோன்னா ஒயின் ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு. இப்போ அவள் ஹையர் ஸ்டடீஸ்க்காக 10th முடித்தோடனே சிட்டிக்கு தான் போயிருப்பா. அவள் அங்கே தான் தங்கி படிக்கிறா. ஒயினோட கேரக்டர் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சேட்டுக்கார பொண்ணு, கொஞ்சம் இன்னசென்ட்டும் கூட. ஆனால் எவ்வளோ இன்னசென்ட்டோ அதை விட டபுளாக ரொம்ப கன்னிங்கான வேலையை பார்ப்பாங்க. ஒயினுக்கு ஒன்று பிடிக்கலன்னா அது பிடிக்கல தான், அவளுக்கு ஒன்று வேணும்னா அதை அவள் எப்படியாச்சும் முடிவு பண்ணி அவள் தான் ஆக்கிப்பா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இப்போ இன்ட்ரோ பார்த்தாச்சு, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒயினை தான் காட்டுறாங்க. அவளோட ரூமில் தான் இருக்கா. ஸோ இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அவளும் ரெடி ஆகிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கா. அது காலையில் ஒரு டைம் தான். ஆனால் அவள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு கண்ணாடி முன்னாடி சோகமாக பார்த்துட்டு இருக்கா. மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணுமான்னு இருக்கா. அந்த ஜங்குக் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறா. ஜங்குக் வேறு யாரும் இல்லை, உங்களோட முறப்பையன்தான், உங்களோட தாய் மாமன், உங்கள் அம்மாவோட ஒரு பிரதர். ஓகேவா? ஸோ இப்போது அவரை பற்றி தான் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. அவரை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. காசு அவர் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவர் பண்ணுற வேலையெல்லாம் அவ்வளோ கோவமாக இருக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று நினச்சி பார்க்குறீங்க. சில விஷயம்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களோட வீட்டில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஹிடன் கேமரா இருந்திருக்கும். அதை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நோட்டீஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்போ தான் தெரியும் இவ்வளோ நாள் ஜங்குக் உங்களை வாட்ச் தான் பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. சில விஷயம்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போது அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. அண்ட் அதை யோசிச்சும் பார்க்குறீங்க. ஒரு நாள் நீங்கள் நல்லாவே ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு அந்த மாதிரி ஒரு மிரர்கிட்ட நின்றுட்டு ஃபுல்லாக பார்த்துட்ருப்பீங்க. அப்போது ஒரு டார்க் ஒயின் கலரில் நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போது அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக ரொம்ப சாமிங்காக இருக்கீங்க. திடீர்னுட்டு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் போட்டிருக்கு, இந்த ரெட் ட்ரெஸ்ஸில் நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு ஒன் மை லவ் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அது பார்த்தோன்னே திக்குன்னு ஆகிடுது. பிகாஸ் நீங்கள் எங்கேயுமே வெளில போயிருக்க மாட்டீங்க. அப்போ தான் அது போட்டு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அப்போ தான் ஏதோ ஹிட் ஆகுது. வீட்டில் யாரும் இருக்காங்களோன்ட்டு நீங்கள் ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. பட் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் கேமரா இருக்கான்ட்டு நல்லாவே செக் பண்ணி பார்ப்பீங்க. பட் உங்களுக்கு அது எதுவும் கையில் மாட்டியிருக்காது. ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே ரொம்பவே சந்தேகமாக இருந்திருக்கும். அப்போது அது ஜங்குக் மேலே தான் இருந்திருக்கும். பிகாஸ் ஏன்னா இதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் உங்கள் வில்லேஜில் தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஜங்குக் உங்கள் ஃபேமிலிலாம் ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. ஓகே, ஜங்குக் நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களை பார்த்தே வளர்ந்தவன். ஏன்னே தெரியல, ஜங்குக் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஜங்குக் ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே உங்களுக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். ஜங்குக்கும் உங்களுக்கும் ஒரு 8 years ஏஜ் கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹக் ஏஜ் கேப் தான். ஸோ இப்படி இருக்கேச்சு உங்களோட 15th பர்த்டே வருது. எல்லாமே கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தூங்கலான்னு போவீங்க, ட்ரெஸ் கலெக்ட்லான்னு பார்ப்பீங்க. பட் அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால போய் படுக்கலான்னு போவீங்க. அப்போ உங்கள் ஃபோனுக்கு ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஒரு நம்பர் தான். அது வேறு யார் நம்பரும் இல்லை, ஜங்குக்கோட நம்பர் தான். இந்த டைமில் மாமா எப்பயும் கால் பண்ணுறாரு அப்படின்ட்டு எதுவும் எமர்ஜென்சியாக இருக்கும்ன்ட்டு கால் எடுத்து பேசுகிறீங்க. ஹலோ, சொல்லுங்கள் மாமா, இதுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கவும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மேலே வரியா அப்படின்ட்டு சொல்லவும், எதுக்கு மாமா மேலே வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். டெர்ரஸில் வெயிட் பண்ணுறேன்,
வரேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாருமே இந்த டைம் தூங்கிட்டுருக்காங்க. இந்த நேரத்துக்கு எதுக்கு வர சொல்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே எந்திரிச்சு மொட்டை மாடிக்கு தான் போயிருப்பீங்க. ஸோ வந்து ஜங்குக் தான் அப்போ அங்கே நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு அது எப்படி பார்க்குறான்லாம் தெரியல. அங்கே போய் நின்னோன்னே, ஏன் மாமா இப்போ கூப்பிட்டீங்க? நான் படுத்து தூங்கலான்னு இருந்தேன், எனக்கு தூக்கமாக வருது அப்படின்ட்டு சொல்லவும், அப்புறம் தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அவன் சொல்கிறான், என்ன மாமா வேணும், என்னன்னு சொல்லுங்க. இங்கே பாருவான், நான் கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஆரம்பிக்கிறேன். பட் இருந்தாலும் என்னடி பண்ணுறது, இப்போவே இவ்வளோ அழகாக இருக்கு, எவனாச்சும் கொத்திட்டு போயிடுவான் போல் அப்படின்ட்டு அவனும் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். உங்களுக்கு எதுவுமே புரியல. என்னமாமா வளரிட்டுருக்க, தூக்கம் வருது, இந்த குளிரில் நிற்க வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லும். சுமாரி பேசும்போது நடுவில் பேசக்கூடாது. நீங்களும் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் சொல்கிறான், உனக்கு ஜஸ்ட் ஒரு 15 ஏஜ் தான் ஆகுது, பட் எனக்கு ஒரு 23 ஏஜ் ஆகுது. இவ்வளோ ஏஜ் கேப்பா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பேச வரீங்க. அதுக்குள்ளே ஜங்குக் ஷோ அப்படின்னு சொல்கிறான் மறைச்சிட்டு. நீங்களும் கப் சப்புன்னு ஆயிடுறீங்க. அப்போ வந்து அவன் சொல்கிறான், இங்கே பாருவான், எனக்கு சுற்றி வளசலாம் பேச தெரியாது. உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், சரியா? என்னன்னா லவ் பண்ணுறேன். நீ வந்து ஆப்ஷன்லாம் இல்லை, வெரி எஸ் தான். நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் நீ அதை ஏற்றுக்கணும், ஓகேவா அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. மாமா என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லவும், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கும், நான் லவ் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து நான் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ பார்க்க 15 வயசு பொண்ணு மாதிரியே இல்லைவா, ரொம்ப அழகாக, என்ன ஸ்ட்ரக்சரு, என்ன ஃபேஸ் கட்டு, என்ன ஒரு பொண்ணு கேரக்டர். நீ இதுக்குன்னே அவனாச்சும் கொத்திட்டு போயிடுவானு பயமாக இருக்குவான். அதெல்லாம் போக முடியாது நான் இருக்கும்போது. இருந்தாலும் சொல்கிறேன், இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், ஓகே? உனக்கு ஓகேவா? இல்லை உனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு இந்த மாதிரி புரியாமல் பேசுகிறான். உங்களுக்கு வந்து எதுவுமே புரியல. புரிஞ்சது எல்லாமே மாமா நம்ம மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காரு, லவ் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க, மாமா என்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒரு அங்கிள் ஏஜ் இருக்குது, என்ன போய் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? ஆஹா, எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிக்கும். பிடிக்கும்ல, அப்புறம் என்ன அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். கேளுங்க, எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் ஜஸ்ட் மாமாவை தான், என்னால் உங்களெல்லாம் லவ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கீங்க, பிக் பாயாக இருக்கீங்க, நான் பூனைக்குட்டி மாதிரி இருக்கேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்கு கூட புரியல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனை இன்சல்ட் பண்ணி பாடி ஷேம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க ஒன்றுமே புரியாமல். நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு போனோன்னே ஜங்குக் வந்து மேல் ஹீகோ ஹிட் ஆகிடுது. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் நிற்க வச்சிடுறான். உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. எப்படி அங்கேருந்து இப்படி வந்து 2 ஸ்டெப்பும் முன்னாடி எடுத்து வச்சுருப்பீங்க, அந்த 2 ஸ்டெப்பையும் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் இப்படி பிடிச்சி இழுத்து வச்சுருப்பான். ஒன்றுமே புரியும். எப்போ நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க, மாமா கை வலிக்குது விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கையை எடுத்து விட்டுட்டு இப்போ ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. ஏய் அடி இப்படி சொல்லிட்டு போயிட்டேன், எனக்கு பிடிக்கண்டி வாங்கணுன்னு, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ சொல்லலாம், இப்படி சொல்லிட்டு போகிற. ஏஜ்லாம் ஒரு டிஃப்ரென்ஸா, அதுவும் இல்லாமல் என்ன இப்போ நீ பாடி ஷேம் பண்ணிட்டு போனவான். இங்கே பேர் எனக்கு இந்த குழவனெல்லாம் பேச தெரியாது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும், கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணி தாண்டி ஆகணும் அப்படின்ட்டு நீ அவனும் சொல்கிறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அவன் பேசுறது எதுவுமே. நீ பாருங்க, நான் அம்மாக்கிட்டே சொல்ல போகிறேன், நீ ஏதாச்சும் சொன்னியோ அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவேன், சின்ன பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டேன், நீ பார்க்க சின்ன பொண்ணு மாதிரியே இல்லடி, சமாட்டா அப்படி இருக்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாமா இப்போ என்னதான் பேச வரீங்க, எனக்கு உங்களை பிடிக்கல, நான் உங்களுக்கு எப்பவுமே ஓகே சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, உங்களுக்கு அங்கிள் ஏஜ் ஆகுது, என்னால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து முறைச்சிட்டே சொல்கிறீங்க.
ஜங்குக்கு வந்து அப்படியே அவங்க இடுப்பை பிடிச்சி கிட்ட இழுத்து அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி நிற்க வைக்கிறான். உங்களுக்கு 1 செகண்ட் திக்குன்னு ஆகுது. ஜங்குக்கு நீங்கள் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்ததே இல்லை. அதுவும் இல்லாமல் ஒன்றுமே புரியாமல் உங்களுக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகுது, பாடியே ஷிவர் ஆகுது. இதெல்லாம் ஜங்குக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அப்படியே லைட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு பாரு, நீ எனக்கு மட்டும்தான். நீ என்ன தான் பண்ணாலும் வான், நான் சீரியஸாக சொல்கிறேன், நீ எனக்கு மட்டும்தான் வான். என்னடா நமக்கு என்ன ஏஜ் ஆகுது, மாமா இப்படிலாம் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாரு, அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது. பிகாஸ் நான் தான் சொன்னேனே, பாக இப்படி லட்டு மாதிரி இருக்கேன், எவனாச்சும் கொத்திட்டு போயிட்டா அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். பாருங்க மாமா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன விடுங்க அப்படின்ட்டு உங்கள் கண்ணன் டியர்ஸ் வர மாதிரியே இருக்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவனை விட்டுப்பான். அவன் விட்டோன்னே நீங்கள் 2 ஸ்டெப்ஸ் பேக் போயிட்டு, இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு பார்ப்பீங்க. ஜங்குக் நீங்கள் போகும்போதே சொல்கிறான், பாருவான், யோசிச்சு சொல்லு, நீ எனக்கு மட்டும்தான், புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் எதுவுமே காதில் வாங்காமல் அங்கேருந்து ஓடி வந்துட்டுருப்பீங்க. ஜங்குக் நீங்கள் ஓடுறதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிட் பண்ணிட்டு சிரிக்கிறான். எப்படி ஓடுறா பாரு அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் நடந்ததுனால தான் ஹையர் ஸ்டடின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போது இது எல்லாமே நினச்சி பார்க்குறீங்க. அண்ட் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா, உங்களுக்கு யாரோ உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி ஃபீல் வந்திருக்கும் அந்த மெசேஜ் வந்ததுலேருந்து. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, அங்கே உங்களை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது ஒரு லேடி தான். அவங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. 1 நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 1.5 years கிட்ட அப்படி தான் நடந்துகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்செக்யூரான ஃபீல் வருது. நீங்கள் எல்லாத்தையுமே அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டேவே வந்து நீங்கள் அந்த ரூம் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையுமே கலைச்சி போட்டு ஃபோனில் வந்து ஒரு ஆப் ஏற்றி எல்லாமே பண்ணி பார்ப்பீங்க. பட் கடைசியில் அது மாட்டிக்கும். அது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேர்கி மாதிரி இருக்குது. அண்ட் வந்து அது மொத்த ரூம்லேயுமே இருக்குது. ஏன் உங்கள் வாஷ்ரூம் பாத்ரூமில் கூட அதெல்லாம் இருக்குங்க. எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு 1 செகண்ட் என்ன பேசுறதுனே தெரியல. இத்தனை நாள் நம்மளை யார் வாட்ச் பண்ணியிருக்கான்ட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜங்குக்கோட தாட் தான் வருது. பிகாஸ் வந்து ஜங்குக் கடைசியாக நீங்கள் வீட்டை விட்டு போகும்போது அவன் தான் உங்களை கூப்பிட்டு வந்து விட்டுருப்பான். அவன் சொல்லியிருப்பான், நீ எப்பயுமே என் கண் பார்வையில் தாண்டி இருப்ப, தப்பிச்சு போலாம் தானே பார்க்குறேன், எப்படியா இருந்தாலும் இங்கே தான் நீ வந்தாகணும், ஸ்கூல் வேணா ஒரு 2 வருஷம் ஹாப்பியாக இரு, ஆனால் காலேஜுக்கு நீ இங்கே தாண்டி வந்தாகணும் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் இது ஜங்குக்கோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தோணும் உங்களுக்கு. நீங்கள் நேராக ஃபோன் போட்டே கேட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டோன்னே ஜங்குக் பலமாக சிரிச்சிட்டு, ஆமாண்டி நான் தான் பண்ணேன், என்ன இப்போது அப்படின்ட்டு அவன் வாயிலே ஒத்துக்க வச்சுருப்பீங்க. ஸோ இப்போது அதை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பிகாஸ் உங்களுக்கே தெரியாமல் ஜங்குக் உங்களை இப்படிலாம் வாட்ச் பண்ணியிருக்கானா, அந்த ஸ்பைலாம் வச்சு என்னடா இதுன்ட்டு ஒன்றுமே புரியாமல் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அது எல்லாத்தையுமே உங்கள் பாஸ்டில் நடந்த எல்லாத்தையுமே இப்போ அந்த மிரர் முன்னாடி நின்று எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கீங்க நினச்சி பார்த்துட்டு. ஸோ இப்போது இன்னொரு 2 hours உங்களுக்கு வந்து ஜங்குக் வந்துடுவான். ஃப்ளைட் இருக்குது, இப்போ உங்களோட வில்லேஜுக்கு தான் நீங்கள் போகணும். அதெல்லாம் நினைக்கும் போது அவ்வளோ கோவமாக வருது. எனக்கு பிடிக்கவே இல்லை ஜங்குக் ஒன்று. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போக தான் பார்ப்பேன். எனக்கே தெரியாமல் எனக்கு அந்த மெசேஜ் வரும்போது எவ்வளோ பயந்து தெரியுமா, ஒரு விதமான பயம், அவ்வளோ இன்செக்யூர்டான ஃபீல். எனக்கு நீ எவ்வளோ கொடுத்துருக்க, திருப்பி கொடுப்பேன்டா உனக்கு அப்படின்ட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க. இதெல்லாம் வீட்டில் சொல்லலான்னா உங்களுக்கு ஒரு ஐடியா. பட் வீட்டில் சொன்னால் என்னென்னத்தையும் சொல்லி ஜங்குக்கே உங்களை மேரேஜ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. பிகாஸ் ஜங்குக் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பான், என்னை பற்றி நீ ஏதாச்சும் சொன்னீன்னா, இந்த மாதிரிலாம் ஆனது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்கிறவன் நீ எனக்கு மட்டும்தான்னு நீயே வழிகாட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் நீ கூடவே இருக்கலாம், என்னென்னா எனக்கு சொல்லிக்கோ, எனக்கு ஒரு அப்சஷனும் கிடையாது அப்படின்ட்டு அவனும் சொல்லியிருப்பான்.
இப்போது அதெல்லாம் நினச்சிட்டு யார்கிட்டேயும் சொல்லவும் முடியாமல் அவ்வளோ கோவமாக வருது உங்களுக்கு. இப்போது உங்களுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வருது, அது வேறு யாரும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட் மினி தான். அவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, அவங்களோட அத்தை பொண்ணு. ஸோ இப்போ அவள் தான் கால் பண்ணுறா. சொல்லு மினி, எதுக்கு கால் பண்ணியிருக்க? என்னடி ரொம்ப சோகமாக பேசுகிற? ரொம்ப நாளாகவே நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு கேட்கும். எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம். அவர் கிளம்பிட்டாரா? யார்? ஜங்குக் மாமாவா? அவர் கிளம்பிட்டாரு. எதுக்கடி 2 வருஷம் அங்கே போய் இருந்திருக்க? ஒழுங்காக காலேஜுக்கெலாம் ஹையர் ஸ்டடீஸ்னு வேறு எங்கேயாச்சும் போனால் நான் அவ்வளோதான்டி அப்படின்ட்டு அவளும் கத்துறா. சரி எங்கேயும் போகல, அப்படியே போன்னு சொன்னால் மட்டும் விட்டுருவேனாக்கும். சரி ஓகே, அவர் வந்துடுவார், நீ வந்துடு ஓகேவா? மாமா கிட்ட இப்போல்லாம் நீ ஏடி சரியாக பேசுகிறதே இல்லை. கால் பண்ணால் கூட ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறேன். மாமான்னு சொல்லும் போது மட்டும் சார்ஜ் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி இது பண்ணிடுறேன். நான் தான் சொல்கிறேன் இல்லை மினி, நேரில் வந்தோன்னே எல்லாத்தையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? சரி ஓகே. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் மினி. என்ன எனக்கு கேளு ப்ளீஸ். நான் காலேஜுக்கும் ஹையர் ஸ்டடீஸே படிக்கிறேனே, வீட்டில் நீ எனக்காக சப்போர்ட் பண்ணுறியா? வாய்ப்பே இல்லை. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? வீட்டில் இருந்து படித்தா என்னடி உனக்கு? உனக்கு ஒன்றும் புரியல. நீ வந்து யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? ஏன் அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லவும், தேவையில்லாமல் பேசாத மினி. ஏன்னா நீ அப்படி சந்தேகப்படுறியா? கண்டிப்பாக இல்லை. நீ தான் சொல்கிறேன்னு சொன்னல, நேரில் வந்து எல்லாத்தையும் சொல்லு ஓகேவா? அது நியாயமாக இருந்துச்சுன்னா நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சும்மா இந்த மாதிரி போகணும் கிணம்லாம் சொல்லிகிட்டு இருக்காத. எல்லாமே நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் சேம் ஏஜ் தானே. நீ இல்லாமல் நான் எவ்வளோ அலோனாக ஃபீல் பண்ணேன் தெரியுமா அப்படின்ட்டு அவள் சைடில் இருக்க எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இப்போது எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிவிட்டு சரி நான் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டேன். இன்னும் எவ்வளோ நேரத்தில் வந்துடுவார்? அவர்கிட்ட ரீச் ஆகிட்டாராம்மா, இன்னொரு 1/2 hourல அங்கே வந்துடுவாராம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளைட்டே ஒரு 2 hours அப்புறமேட்டு தானே? ஆமாண்டி, ஃப்ளைட்டே 2 hours தான். பட் மாமா இதுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகிட்டாரு. ஓ, இங்கே வந்துடுவாரா? ஆமாம், அவர் வந்து என்ன ஜங்குக் மாமா தானே. நீ அவர்கிட்ட பேசவே மாட்ற. இங்கே பாரு அப்படின்ட்டு மறுபடியும் சொல்ல வரத்துக்குள்ள மினி சரி ஓகே நான் ஃபோன் வைக்கிறேன், பாய்டி, சீக்கிரம் வந்து ரீச் ஆகிட்டு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோனை கட் பண்ணிட்டா. உங்களுக்கும் இங்கே வர போகிறானா? வீட்டில் வர யாருமே இல்லை, எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க ரூமை அப்படின்ட்டு. யாராச்சும் பக்கத்து ரூமில் இருக்காங்களான்னு போய் பார்ப்பீங்க, பட் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. திடீர்னு பார்த்தா காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஐயோ வந்துட்டாரா அப்படின்ட்டு கொஞ்சம் மாதிரி பயமாகவும் இருக்குது. நீங்களும் ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்காக ஒரு டார்க் ஒயின் கலரில் ஒரு பொக்கேவோட ஜங்குக் தான் நிற்கிறான். செம்ம ஹெல்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்கான். பட் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஜங்குக் வந்து இத்தனை நாளாக உங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பான், அதெல்லாம் தான் உங்களுக்கு இப்போ மைண்டில் வந்துட்டு போகுது. ஸோ இப்போது நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹிட் ஆகுது. இவன் மேலே இருக்க கோவத்தில் ஃபாசல் இன்னைக்கு வைக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கூப்பிடுறீங்க, ஜங்குக் மாமா உள்ளே வாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் உங்களை அப்படி அப் டு பாட்டன் அவ்வளோ ஒரு லஸ்டி லுக்கில் பார்த்துட்டே உள்ளே வந்துட்டு இருக்கான். அப்போ வந்து நீங்களும் டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு வந்து அப்படி ஸ்வெட் ஆகுது. உள்ளே போன ஜங்குக் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு பின்னாடி திரும்பி இவங்கள தான் பார்க்குறான். நீங்கள் அந்த டோர் கிட்டே நிற்பீங்களா? இன்னும் என்னோட வர சொல்லிட்டு நீ எங்கே நிற்கிற அப்படின்ட்டு அகெயின் உங்களை அப் டு பாட்டம் ரொம்ப லஸ்டி லுக்கில் பார்க்கக்கூடாத இடத்துல நோட்டீஸ் பண்ணி பார்க்குறான். உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கவே அப்படி வந்து அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் கேட்குறீங்க, பாருங்கள் ஜங்குக் மாமா, எதுக்கு ரொம்ப கேமராலாம் வச்சுருக்கீங்க? ஃபோனில் கேட்கவும் என்னென்னோ பேசி கட் பண்ணிட்டீங்க. இதுக்கு என்ன இப்படி வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்மைலாக வச்சுருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அசிங்கமாக இல்லை? வாஷ்ரூம் போது கொண்டு அதோட குளிக்கும் போது வெக்கமாக இல்லை? நீங்களாம் ஒரு மனுஷனா? சி
அப்படின்ட்டு நீங்களும் அவனை ரொம்ப மட்டும் தாண்டி கேவலமாக பேசுகிறீங்க. ஜங்குக்கு வந்து இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். பிகாஸ் நீங்கள் அவ்வளோ நேரம் பயந்துட்டு நின்றுட்டுருப்பீங்க. ஸோ வந்து ஜங்குக்கு நக்கலாக ஸ்மிக் பண்ணிட்டு இத்தனை நாளாக வசிக்க வச்சிருந்த கோத்தை இப்போ கட்டுறவான். ஏய் ஏன்டி வைக்க பொண்ணும் என் பொண்டாட்டியே தான்டி பார்க்குறேன். நீ தான்டி அது. இதே மாதிரி ஒரு 10 பொண்ணை பார்த்தா நீ சொல்லலாம் அசிங்கமா இல்லையா கேவலமா இல்லையான்ட்டு. நான் ஒன்றை தானே பார்த்தேன், உன்னை மட்டும் தானே பார்த்தேன் அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். அவனோட ஹைஸை பார்த்து உங்களால் பேசவே முடியல. பிகாஸ் அவ்வளோ பயமாக இருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் வருது உங்களுக்கு. இது ஒன்று, எனக்கு உங்கள் மேலே விருப்பமே கிடையாது. கொஞ்சம் கூட ஒரு பர்சன்ட் கூட இல்லை. ஏன் உங்களுக்கு இதெல்லாம்? எனக்கு உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரிலாம் யாராச்சும் பண்ணுவாங்களா? என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட பெர்மிஷனோட தான் அவளை பார்க்கணும் தோணும். அது ஒரு நல்ல மேனுக்கு அழகு. ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க. உங்கள் மேலே இருந்து கொஞ்சம் நஞ்சம் மரியாதையும் போச்சு. உங்களெல்லாம் வாங்க போகன்னு கூப்பிடவே அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு கோவமாக வருது. இங்கே பாருவான், ரொம்ப நாள் கழிச்சு பாரு ஒன்று. தேவையில்லாமல் என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், உன்னை மாதிரி ஒரு 10 பேரை இந்த மாதிரி வச்சு பார்த்தா தான் தப்பு. நான் ஒன்றை மட்டும்தான் பார்க்குறேன். ஒன்றுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னா எனக்கு தெரியாது. என்னோடய லவ் லாங்குவேஜ் தான். நான் இப்படி தாண்டி இருப்பேன். நானும் ஒரு 2-3 வருஷமாக உன் பின்னாடியே சுற்றுவேனாம்மா. நீ எதுவுமே கண்டுக்காமல் போவேம்மா. இங்கே பாரு, சின்ன வயசுலேருந்து உன் மேலே ஒரு ஆசையை வச்சுட்டு வளர்த்துட்ருக்கேன். நீ எனக்கு மட்டும்தான். எப்படியாச்சு அவன் அடைஞ்சு தருவான். உன்னாலே மாற்ற முடியாதுடி அப்படின்ட்டு முறைச்சிக்கிட்டே உங்கள் கிட்ட வந்து உங்கள் அவ்வளோ ஃபேஸ் கிட்ட வந்து சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோ பாடியே சிவராகுது. நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்டெப் தள்ளி நின்றுட்டு நீங்கள் திருந்தவே மாட்டீங்கள்ல. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னை அடைய பார்ப்பீங்க, ரைட்? என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன் மாமா, சொல்கிறேன் மிஸ்டர் ஜங்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட வந்து தப்பிக்க தான் பார்ப்பேன் ஜங்கு, ஓகே? அப்படின்ட்டு திரும்ப போகிறீங்க. ஜங்குக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருந்தது இப்போ டக்குன்ட்டு மாற்றினோடனே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்த கோவத்தெல்லாம் அப்படியே காட்டுற மாதிரி உங்களை அப்படியே திருப்பிட்டு உங்கள் கையை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஏய் என்னடி ஜங்குன்னு சொல்கிறேன், இந்த மாமா தான் டீனு கூப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லவும், என்ன மாமான்னு கூப்பிடணுமா? கையை விடு அப்படின்ட்டு கையை தட்டி விட்டுடுறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை நல்லா நோட்டீஸ் பண்ணுறான். நீ எவ்வளோ கேவலமானவன்னு தெரியுமா ஜங்கு? உன்னெல்லாம் போய் மாமன் கூப்பிடணுமா? சி, நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் விட்டாளுங்க. மேபி இதெல்லாம் பேசணுன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒன்றே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ஒரு சில்லி ரீசனுக்காக தான் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இருக்கேன். ஹே, நீ போலீஸ் தானே, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவுன்னு இருக்கா? இப்படி இருக்க. ஒரு திருடன் கூட இப்பெல்லாம் இருப்பானான்னு தெரியல. அவ்வளோ கேவலமாக இருக்குது ஜங்குக். நீ அவ்வளோதாங்க மேலேயோ நல்லாவே டச் பண்ணி விட்டுடுறீங்க. ஜங்குக்கு வந்து உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிடுறான். அப்படியே உங்களை தூக்கிடுறான். உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் தூங்கியிருப்பானா என்னன்னே தெரியாது. அவனை பிடிச்சி கடிக்கிறீங்க, விடுங்க ஜங்குக்கு அப்படின்னு இப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே உங்களை கொண்டு போய் ஒரு ரூமில் தள்ளி அப்படியே கதவை சாத்திடுறான். நீங்கள் வந்து ரூம்குள்ளே வந்தோடனே அப்படியே வெளில போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க. அவன் பக்கத்தில் தான் அந்த டோர் இருக்குமா, அது நோக்கி போகும்போது ஜங்குக்கு உங்க அப்படியே ஒரே ஹேண்டால் உங்கள் இப்போ பிடிச்சி அப்படியே தூக்கி பெட்டில் போட்டுடுறான். உங்களுக்கு என்னதான் நடக்குதுன்னே புரியாமல் நீங்களும் மேலே திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு தான் அது அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்கள் ஸ்கட் தான் போட்டிருப்பீங்களா, அது நல்லாவே தூக்கிடுச்சு. உங்கள் தைஸ்லாம் நல்லாவே விசிபிள் ஆகுது. ஜங்குக்கு அதெல்லாம் வச்சு கண் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் விடுவானா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஒயின் வந்து பாரு என்ன பண்ணுற, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு மாதிரி அழுகிற மாதிரியே பேசுகிறீங்க. இப்போ பேசுடி கேவலமானவனா? உன்னை ஜஸ்ட்டு பார்த்ததையே நீ இப்படி சொல்லுவேன். நான் உன் பார்வையில் அப்படியே இருந்துட்டு போகிறேன். நான் ஊருக்கே நல்லவண்டி. உனக்கு மட்டும் எப்படி வேணாலும் நீ நினச்சிக்கோ, நான் இப்படி தான் இருப்பேன்.
நான் இப்படி தான் பண்ணுவேன், நீ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணுமா, புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் அவனோட ஷர்ட் பட்டன்லாம் கழட்டிகிட்டே வரான். அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு அவ்வளோ பயமாகுது. இப்போ என்ன பண்ண போகிற, என்ன என்ன நடக்குதுங்கன்ட்டு ஒன்றுமே புரியாமல் ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பாடி அவ்வளோ ஷிவர் ஆகுது, உங்கள் கண்லேருந்து டீயர்ஸ் வராத குறை தான். ஸோ ஒரு மாதிரி அவ்வளோ பயத்தில் பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்கும் ஷர்ட்லாம் கழட்டிடுறான். நீங்களும் அவன் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ பயமாகுது. பிகாஸ் ஜங்குக்கு ஏற்கனவே ரொம்ப டெரரான ஆள், அதுவும் இல்லாமல் இப்போ இப்படி இருக்கான். அவன் ஷர்ட்லெஸ்ஸாக பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் பயம்தான் ஆகுது. ஸோ நீங்கள் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. இப்போ கெஞ்ச நடி பிரயோஜனம், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மேலே ஓராயிடுறான். அவன் ஆனது செகண்டே நீங்கள் படுத்த மாதிரி ஆகிட்ருப்பீங்க. இப்போது நீங்கள் கீழே ஜங்குக் மேலே தான் இருக்கான். உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ப்ளீஸ் எதுவும் பண்ணாத ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்ட்டு ரொம்ப அழுகிற மாதிரி போகிறீங்க. ஜங்குக் அதெல்லாம் பார்க்குறான், உங்கள் கண்ணியை தான் பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ தேஸ் வருது, அவனால் எது வேணாலும் தாங்கிக்க முடியும் நீங்கள் பேசுகிறத. பட் ஏனே தெரியல, உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொல் கண்ணீர் வரும்போது அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் ஜங்குக் அதெல்லாம் ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறா, அதை இக்னோர் பண்ணிட்டு. நீங்களும் அவன் ஆப்ஸில் நல்லாவே அடிக்கிறீங்க, விடுங்க தள்ளிப்போ அப்படின்ட்டு. அவன் நல்லாவே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் ட்ரெஸ் எதையும் ரிமூவ் பண்ணலை. பிடிச்சி அவன் கை மட்டும் உள்ளே போயிட்டு உங்களுக்குள்ளே நல்லாவே ப்ளே ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு கண்ணீரோட போதும் ஜங்கு போதும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவங்க நெட்கை பிடிச்சி பைட் பண்ணிகிட்ருக்கும் போது ஜங்குக்கு இது காதில் நல்லாவே கேட்டிருக்கோம். ப்ளீஸ் விட்ரு ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. ஸோ அப்போது அவன் பைட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஐஸ் டு ஐஸ் பார்க்குறான். சரி, இனிமேல் என்ன ஜேகே மாமான்னு தான் கூப்பிடணும், ஓகே அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன்று விடுறான் அப்படின்ட்டு சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோ கோவமாக வருது. இந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே இப்படிலாம் பேசுகிறானேன்ட்டு. இதுக்கு என்ன இப்படி குடும்பப்படுத்துகிற, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்க பிரஷ்டை பிடிச்சி அப்படியே அமுக்கி இருப்பான். உங்களுக்கு அப்படியே வலிக்குது, வலியில் கத்துறீங்க. சரி சரி வலிக்குது, ஆமாம் விடுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இப்போ தான் ஜங்கு கொஞ்சம் லூஸ் விடுறான். ஸோ அவன் விட்டோடனே ப்ளீஸ் விடுங்க அப்படின்ட்டு மறுபடியும் சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் இப்போ விட்டு மூவ் ஆயிடுறான். ஸோ அவன் மூவ் ஆனவன் டக்குன்ட்டு நீங்கள் அப்போ தான் எந்திரிக்கலான்னு போவீங்க. மறுபடியும் க்ளோஸ்அப்பில் வரான். எங்கே ஜெய மாமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, அதை விட ரொம்ப கோவமாக வருது. நீங்கள் கோவத்துலேயே இப்போ தான் சொல்லி ஆகணுமா அப்படின்னு சொல்லும் போது உங்கள் தைஸை பிடிச்சி அப்படியே அமுத்துறான். உங்களுக்கு அதுவுமே பெயினாக இருக்குது. ஆமாம் ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லவும், இல்லடி ஜே மாமா ஜங்குக் மாமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜங்குக் மாமா கொஞ்சம் இருந்து எந்திரிக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே மாமா சொல்கிறீ அதை சொல்ல போரு அப்படின்னு இன்னும் உங்களை கடுப்பேற்றுறான். அதையும் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு ஜேகே மாமா ப்ளீஸ் கொஞ்சம் எந்திரிங்க பார்ப்போம், நல்ல புள்ள அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவத்துலேயே சொல்கிறீங்க. ஜங்குக்கு இது நல்லாவே தெரியுது நீங்கள் அவ்வளோ கடுப்பாகிறீங்கன்ட்டு. ஸோ இப்போது ஜங்குக்குமே அப்படியே மறந்து எழுந்திரிச்சிட்டு சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஏனே தெரியல, இவ்வளோ நேரம் அவன் பேசிகிட்டு இருந்த விதம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் மாறிட்டானே, அவன் மைண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஜங்குக்கு அவனோட வள்ளி ஸ்மைலால் அப்படி உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஸோ நீங்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு சாப்பிட்டவன் அப்படின்ட்டு பொறுமையாக ஒரு மைல்டு வாய்ஸில் கேட்குறான். நீங்கள் உங்கள் ட்ரெஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்களா அப்படி ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. ஜங்குக்கு
சாப்பிட்டியா அவன் அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறான். ஜங்குக்காடா இது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் ஜங்குக் வந்து ரொம்பவே ஒரு கூல் பர்சனாலிட்டி உள்ளவன். அவனை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவன் அவ்வளோ சிவியராக இருப்பான். ஏதாச்சும் சின்ன தப்பாக இருந்தால் கூட ஃபேமிலி மெம்பர்ஸை கூட அடிக்கிற அளவுக்கு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு கூல்டி. ஸோ அவன் வந்து நம்மக்கிட்ட இப்படி கேட்குறானே அப்படின்ற மாதிரி ஒன் செகண்ட் உங்களுக்கு தோணுது. நீங்களும் வந்து எதுவுமே சொல்லாமல் தலையை மட்டும் ஆச்சுறீங்க இல்லைன்ட்டு. ஸோ ஜங்குக்கும் நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் பேசாமல் அப்படியே வெளில தான் போயிருப்பாங்க. நீங்களும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்படியே ஒரு 5 minutes பாஸ் ஆகுது. ஜங்குக் தான் இப்போ குக் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்போ தான் ரூமை விட்டு வெளில வருவீங்களா? கிச்சனில் என்னடா சவுண்ட் கேட்குதுன்ட்டு அப்போ தான் போய் பார்ப்பீங்க. ஜங்குக் உங்களுக்காக அழகாக குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பசிக்குதா அப்படின்ட்டு அவருக்கு பசிக்குது அதனால தான் செய்கிறாரு போல நினச்சிட்டு ஜங்குக் கிட்ட கேட்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்து முறைகிறான். ஏய் என்னடி சொன்ன ஒன்று வாங்க போங்கன்னு சொல்லிட்டுருக்க அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வர பார்க்குறான். மாமா சாப்பிட்டீங்களா ஜேகே மாமா அப்படின்ட்டு உடனே பிளேட்டை மாற்றிடுறீங்க. ஜங்குக்கும் முன்ன வச்ச காலை பின்ன வச்சுட்டு இப்போது சமைச்சிட்டு இதுதாண்டி சமைக்கிறேன் நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அவனும் இப்போ அழகாக குக் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு மேலே என்ன தான் கோவமாக இருந்தாலும் நமக்காக சமைக்கிறாங்களே இவங்க மட்டும் எதுக்கு நமக்காக செஞ்சு தரணும், நமக்கு நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. உங்களுக்கு வந்து சுத்தமாக சமைக்க தெரியாதுங்க. ஸோ நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு இங்கே பாருங்க ஜங்குக் மாமா அப்படின்னு சொல்லுவோம். ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்டே திரும்புகிறோம். எதுக்கு இப்போ சிரிக்கிறான் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இல்லை நான் ஏதாச்சும் சமைக்கவா ஹெல்ப் பண்ணவா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கேரட்டை அவங்ககிட்ட எடுத்து கொடுக்குறான். அண்ட் வந்து ஒரு நைஃபும் கொடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணு ஓகே அப்படின்ட்டு அவனும் பக்கத்தில் இருந்து கட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போது நீங்கள் தான் ஒரு 2 தடவை ஒழுங்காக கட் பண்ணியிருப்பீங்க. 3ஆவது தடவை உங்கள் கையில் அது கிழிச்சு ரத்தம் வந்துட ஆரம்பிச்சிடும் லைட்டாக. ஜங்குக் இதை பார்த்தோன்னே அவ்வளோ வந்து கோவம் வருது உங்கள் மேலே. இதுவும் இல்லாமல் அவ்வளோ பாசமாக வந்து அதை பார்த்து செகண்டே ஒரு செகண்ட் துடிச்சு போயிடுறான். பிளட் வரதை பார்த்து அப்படியே கொண்டு போய் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அந்த வாஷ்டப்பில் வந்து முக்கியிருப்பான். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் இவ்வளோ கேரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஜங்குக்குங்களை தான் பார்த்துட்டு இருக்கான் முறைச்சிட்டு. எதுக்கு இப்போ முறைக்கிறான் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் கையை பார்க்குறீங்க. அல்ல உடனே போய் பேண்டேஜ் எடுத்து போட்டிருப்பான். ஜங்கு போட்டே சொல்கிறான், என்ன வயசாச்சு வேணும் உனக்கு, ஒரு கேரட் குடும்ப கட் சாப் பண்ண தெரியாது உனக்கு அப்படின்ட்டு சொல்லவும், ஓ எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு என்ன தான் தெரியும் அப்படின்ட்டு அவனுக்கு குக் பண்ணலான்னு போமா. நீங்கள் மறுபடியும் போய் பக்கத்தில் நிற்பீங்களா ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கும் போது அப்படியே ஜங்குக் வந்து எல்லாத்தையும் கீழே போட்டு பின்னாடி திரும்பி உங்களை பார்த்து நீங்கள் ஏதோ சொல்ல வருவீங்க. அதுக்குள்ளே ஷோ அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கி அந்த ஷெல்ஃபில் உட்கார வச்சிடறான் அவன் பக்கத்துலேயே. உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒன்றுமே புரியாது, என்ன இவன் நம்மளை பொம்மை மாதிரி தூக்குறான் அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. தூக்கி வச்சுட்டு பக்கத்தில் அவன் கட் பண்ணிவிட்டு கேரட் வந்து வச்சுருப்பான். அதுலேருந்து ஒன்று எடுத்துது, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறான் அவங்கக்கிட்ட. நீங்களும் ஒன்றுமே புரியாமல் அதை வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு நீங்களும் முட்டை மொழியும் முடிச்சுட்டு பார்க்குறீங்க. ஏய் சாப்பிட்றி அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸ் வருது. என்னடா இவன் பாசத்துக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்ட்டு நீங்களும் அது விருப்பமே இல்லாமல் கடிச்சு ஜங்குக்கை பார்த்துட்டே சாப்பிட்றீங்க. உங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பிகாஸ் அவன் வீட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஜங்குக் வந்து நமக்காக லஸ்ட்டுக்கு தான் பழகிட்டு இருக்கான், அவன் வந்து இவ்வளோ வந்து அப்சஸ்டாக இருக்கான், எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னோட பெர்மிஷன் கேட்காமலே வச்சுருக்கான்ட்டு அவ்வளோ கோவம் இருந்திருக்கும். பட் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இது லவ்வா லஸ்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அது கன்ஃபியூஸ்லேயே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ ஜங்குக் தான் வந்து உங்களுக்காக வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிளில் வச்சிட்ருக்கா. நீங்கள் ஸ்டில் இப்போ போய் உட்காந்து அந்த கேரட் தான் சாப் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டான். இப்போது டைனிங் டேபிளில் தான் பார்க்குறான்.
என்ன முக்கியமான ஒன்றத்த காணோம் அப்படின்ட்டு மறுபடியும் கிச்சன் உள்ள போயிடுறான். நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இதோ இருக்குப்பா அப்படின்ட்டு உங்களை எப்படி தூக்குனானோ அதே மாதிரி அப்படியே உங்களை தூக்கி அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நீங்களும் நெக்க பிடிச்சிறீங்க பேலன்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு. நீங்கள் எதுவுமே பேசல, இறக்கி விடுங்கன்னு சொல்கிறீங்க, சொல்ல வருவீங்க. அதுக்குள்ளே ஜங்குக் உங்களை பார்த்து முறைப்பான். நீங்களும் எதுவுமே பேசல, இவன் ஏதாச்சும் சொன்னால் நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்களை அப்படியே உட்கார வச்சுட்டு இப்போ சர்வ் பண்ணுறான். சர்வ் பண்ணிவிட்டு உங்களை சாப்பிட்லான்னு நீங்கள் கையை எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ தான் ஜங்குக் நோட்டீஸ் பண்ணுறான். உங்கள் கையில் அடிபட்டிருக்கும் சாப்பிட்ற கையில். அதை பார்த்தோன்னே ஜங்குக் இருவான் நாட்டியூர் அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்காக ஊட்டி விடலான்னு போகிறோம். நீங்கள் இப்படி வாயை எடுத்துடுறீங்க. இல்லை, அது கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அந்த ஸ்பூனு தான் வாங்கலான்னு போவீங்க. ஜங்குக் பார்த்து முறைக்கிறான். இல்லை ஜங்கி மாமா, நானே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போவீங்க. அப்போ உங்களை ஒரு மாதிரி க்ளோஸ்அப்பில் வர மாதிரி இருக்கும் ஜங்குக்கோட ஃபேஸும் உங்களோட ஃபேஸும். ஜங்குக்கும் இதுக்கு முன்னாடி உங்களை கிஸ் பண்ணதாங்க ஞாபகம் வருது டக்குன்ட்டு. இப்போது ஜங்குக்கே அறியாமல் உங்கள் நெக்கை பிடிக்கிறான். உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. ஒரு செகண்டில் ஹார்ட் பீட் அப்படி ரேஸ் ஆகும். நீங்களும் எட்ட போய் உட்காந்துடுறீங்க. தள்ளி போய் உட்காந்துட்டு ஜங்குக்கை தான் இப்போது கீழேருந்து குனிஞ்சு மேலே பார்க்குறீங்க. ஜங்குக் ஒன் செகண்ட் ரியாலிட்டி ஹிட் ஆகி, ஸோ ஜெயே கண்ட்ரோலில் இருடா, சின்ன பொண்ணு தேவையில்லாமல் போயிட்டு பேசிட்டு நீ பேசணுமான்னு இல்லாமல் என்னடா பொண்ணை பார்த்து அப்படின்ட்டு அவனுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே பருவான், நான் ஊட்டி விடுவேன், சாப்பிட்ணும், ஓகே அப்படின்ட்டு இப்போது அந்த பிளேட்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து உங்ககிட்ட தான் வரான். உங்களுக்கு அவ்வளோ கோவமாக வருது. சேம் டைம் ஏதோ ஒரு விதமான ஃபீல் வருது ஃபஸ்ட் டைம் ஜங்குக் மேலே. நீங்களும் அப்படியே வாயை திறக்கிறீங்க, இல்லைனா மட்டும் விட்டுருவானா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவன் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயமே உங்களுக்கு அப்படி இருக்குது, எப்படி சொல்கிறேன்னே தெரியல, புது விதமான ஒரு ஃபீலாக இருக்குது. இப்போது நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஊட்டி விட்டுடுறான். நீங்களும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்போது தண்ணி தான் போர் பண்ணுறதுக்காக ஜக் எடுக்கிறீங்க. நீங்கள் ஜக் எடுக்க போகிறத பார்த்துட்டு ஜங்குக்கே அதை கிளாஸில் போர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பான். கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அப்படியே சேஃபாக அப்படி ஒரு பிரின்சஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுவான். இதெல்லாமே உங்களுக்கு புதுசாகவும் இருக்குது, என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது தண்ணியை போர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்திரிக்கலான்னு போவீங்க பிளேட் எடுக்கிறதுக்காக. நீங்கள் பிளேட்டை எடுத்துருப்பீங்களா? ஜங்குக் அதை வாங்கிட்டு நான் கொண்டு போய் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பான். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமே புதுசாக இருக்குது. நீங்களும் இவன் மேலே நம்ம அவ்வளோ கோவம் வச்சுருந்தோம், எங்கே போச்சு அதெல்லாம் அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸில் இருக்கீங்க. ஸோ இப்போது இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் தாங்க எல்லாமே கிளம்பிட்டு இப்போது காரில் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜங்குக்கும் நீங்களும் பேக் சீட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கொஞ்சம் பேச வரீங்க. மாமா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருவான், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 2 hours தான் இருக்கும். அதுக்குள்ளே நிறைய டைம் கேட்டவான் நீங்கிட்ட. என்னால் பொறுத்துக்க முடியல, என்னால் உன்னை விட முடியாது, உன்னால் அவ்வளோ லவ் வச்சுருக்கேன், உனக்கெல்லாம் புரியாதுடி, நான் தான் சொல்லு, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அவனும் திரும்பிக்கிறான். பிகாஸ் நீங்கள் அதை தான் சொல்ல வந்திருப்பீங்க, நமக்குள்ளே செட் ஆகாது, உங்களுக்கு ஏஜ் கேப் அப்படி இப்படின்னு சொல்ல வந்திருப்பீங்க. பட் அதுக்குள்ளே இவன் இப்படி பண்ணியிருப்பான். ஸோ இவனை எப்படியாச்சும் இப்படி பிரைன் வாஷ் பண்ணி எப்படியாச்சும் நம்ம கிட்டேருந்து ஒதுக்கி வைக்கணும், அதான் நமக்கு நல்லது அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணலான்னு பிளான் போட்டுட்ருப்பீங்க. ஸோ இப்படியே ஒரு 8 to 9 hours பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் தாங்க உங்கள் வில்லேஜ்க்கு வந்துட்டீங்க. இப்போ டைம் ஒரு 7:30 கிட்டே இருந்திருக்கும். உங்கள் வீட்டுக்கிட்ட நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க. இப்போ எல்லாருமே உங்கள் மெம்பர்ஸ்லாம் வீட்டில் நிற்கிறாங்க வெளில. ஸோ உங்களை பார்த்தோன்னே எல்லாருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் டேட்லாம் பிடிச்சி கண்ணத்தை கிள்ளி விட்டுட்டு, என் பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
நீங்களும் அதுக்கு உங்கள் பொண்ணாச்சு அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு லாஸ்ட்டாக மினி தான் பார்க்குறீங்க. மினி அங்கே காணவே காணோம். அப்போ தான் மினி ஓடி வரா உள்ளேருந்து. ஒயன் வந்துட்டியாடி அப்படின்ட்டு உங்களை அப்படி ஹக் பண்ணி உங்களை தூக்கிக்கிறா. அப்படியே தூக்கி விட்றா. ஒரு கிளாஸ் சுற்றிட்டு உட்கார வைக்கிறா. நீங்களும் ஒன்றுமே புரியாமல் எப்படி என்னை தூக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நீ பார்க்கவே எப்படி இருக்க, உன்னை தூக்காமல் நீ என்ன குண்டாவாக இருக்கே அப்படின்ட்டு என்னென்னோ சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்கள. போதும் நிறுத்து மினி, எனக்கு கலாய்க்காத அப்படின்னு சொல்லுவோம். சரி ஏதோ பேசணும்னு சொன்னேன். ஏற்கனவே செம்ம டயர்டில் இருக்கேன், நம்ம நாளைக்கு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. போகும்போது எல்லாருமே இப்போ ஹாலில் தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் லக்கேஜ் எல்லாமே இப்போ ஜங்குக் தான் மேலே எடுத்து போயிட்டு இருக்கான். ஸோ அவர் கீழே வந்துட்டோடனே நம்ம மேலே போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு மாதிரி பயம் இருக்கும்போது இப்படி மாதிரி நினச்சிட்டு இப்போ மினிக்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் கீழே வந்துடுறான். இது நோட்டீஸ் பண்ணிட்டு, அம்மா நான் தூங்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறீங்க. உங்கள் மம்மியும் பால் குடிச்சிட்டு போடிவான். இல்லைம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிடுவீங்க. போகும்போது அப்ஸ்டேஜில் தான் ஏறி போவீங்களா? ரூம் வந்து அப்ஸ்டேஜுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குமா. அங்கேருந்து க்ராஸ் பண்ணும்போது அப்ஸ்டேஜ்லேருந்து இப்போ கீழே தான் பார்க்குறீங்க ஜங்குக்கை தான். ஜங்குக் வந்து இப்போது எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். வந்து நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் அவனை தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க மேலே போயிட்டு. பிகாஸ் உங்களுக்கு ஏன் பார்க்குறோம் எதுக்கு பார்க்குறோன்னே தெரியாமல் ஜங்குக்கு வந்து இது யாரும் பார்க்குறாங்களேன்ட்டு ஃபீல் ஆகி டக்குன்னு உங்களை பார்ப்பான். என்ன பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எதுவுமே பேசாமல் அப்படியே ஓடிட்டுருப்பீங்க. ஜங்குக் இதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவனும் வந்து ப்ளஷ் ஆகிட்டு இருக்கான். ஆண்கள் வெக்கப்படும் தருணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு செகண்ட் பார்த்ததுக்கே அவன் அவ்வளோ ஷையாகிறான். இதை மினி நோட்டீஸ் பண்ணியிருப்பான் நல்லாவே. என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு அவ்வளோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுதுங்க. நீங்களும் இப்போ வரைக்குமே தூங்கவே இல்லை. அந்த ஒரு 2-3 ஹார்ஸ் கிட்ட டைம் வந்து ஒரு 12 o'clock கிட்ட இருந்திருக்கும். இவ்வளோ நேரமுமே நீங்கள் யோசிச்சுட்டு தாங்க இருக்கீங்க. எப்படியாச்சும் அவனை ஏதாச்சும் பழி வாங்கி ஆகணும், அவன்கிட்ட போகவே கூடாது, அவனை கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கீங்க என்னென்னலாம் பண்ணலான்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் பேர் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆள் ஞாபகம் வராங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க ஒரு ஆள் தான், ஒரு மெம்பர் தான். அவன் வந்து உங்ககிட்ட நல்லாவே ஒளிஞ்சு பேசுவான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவனோட நேம் என்னன்னா, அவனோட நேம் காய். இப்போ அவனை பற்றி தான் நினச்சிட்டு இப்போ ஃபோனை எடுத்து அவனுக்கு தான் கால் பண்ணி ஹாய் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுதுங்க. ஸோ இப்போது மார்னிங் ஆயிடுது. மார்னிங்லாம் நல்லாவே போகுது. ஜங்குக்கும் வந்து ஆஃபீஸ் கிளம்பலான்ட்டு 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவான். பட் உங்களுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், எப்படா கீழே இறங்கி வருவான்ட்டு. நீங்கள் ஒரு 10 o'clock 10:30 அந்த மாதிரி தான் இறங்கி கீழே வரீங்க. உங்களை பார்த்தோன்னே தான் ரெடியாக உட்காந்துட்டு இருந்தவன் அப்படியே வந்து இப்போ அப்ஸ்டேஜ்லேருந்து வரவங்கள தான் பார்க்குறான். அப்போ வந்து ஹாலில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாருமே வெளில இருந்திருப்பாங்க. சில பேர் கிச்சன் ரூம் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்களும் காஃபி அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மாவும் கிச்சன்லேருந்து குட் மார்னிங் டி அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஜங்குக் மட்டும்தான் அங்கே இருக்கான். ஜங்குக்கை பார்த்தோன்னே ரியாலிட்டி எல்லாமே வருது. அப்படியே ஜங்குக்கை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கிச்சனில் போகலான்னு பார்க்குறீங்க. இது ஜங்குக்கு நல்லாவே நோட்டீஸ் பண்ணிட்டு வந்துட்டுருப்போம். ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் உங்கள் கையை பிடிச்சி இழுத்தான், பக்கத்தில் நிற்க வைக்கிறான். இவன் நிற்க வைக்கும் போது தான் பார்க்குறீங்க ஒரு செகண்ட் திக்குன்னு ஆயிடுது. நீங்கள் நேற்று நைட்டு என்னென்னலாம் பேசலான்னு யோசிச்சு வச்சுட்ருப்பீங்க. அதெல்லாம் நினச்சிட்டே இப்போ ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கும் சொல்கிறான் அவங்கக்கிட்ட, ஏய் என்னடி இது இப்போ தான் தூங்கி எழுச்சி ஒரு டைமா அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்குறான். அதுவும் மாமா கொஞ்சம் நைட் லேட்டாக தூங்கிட்டேன், அதான். லேட்டாக தூங்கியா? நீ ஒரு 8 o'clockலாம் மேலே போயிட்டு அவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் ஷார்ப்பாக கேட்குறான். அதுக்கும் ஏதோ பண்ணுறேன், ஃபஸ்ட்டு விடுங்க, நான் என்ன உங்கள் அக்யூஸ்டா இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படின்ட்டு மறுபடியும் போகலான்னு பார்ப்பீங்க. ஜங்குக்கும் உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்துடுறான். நீங்களும் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே யாருமே கிடையாது. என்னடா இது இங்கே இப்போன்னு பார்த்து யாருமே இல்லை அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், சும்மா என்ன இப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்க, எங்கள் அம்மா கூப்பிட்ருவேன், அம்மா அப்படின்னு கூப்பிடலான்னு போகிறீங்க. கூப்பிடு, நான் உங்களுடைய எல்லாத்தையும் சொல்கிறேன், அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஜங்குக் இதை சொல்லுவோம். காண்டாகுது உங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் லூஸில் விட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக் ஸ்டில் உங்களை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அவ்வளோ க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்கை. 1 செகண்ட் ஒரு விதமான ஃபீலும் வருது, அவ்வளோ பயமாகவும் இருக்குது. பாருங்க,
எதுக்கு இந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கீங்க, விடுங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்ட்டு கையெடுத்து விடுறீங்க. ஜங்குக்கும் விட்டுடுறான். அண்ட் வந்து விட்டவங்கள இவங்களையே அப் டு பாட்டம் பாக்குறான். பரவாயில்லடி, மார்னிங் ஈவினிங் நைட்டா, ஐயோ ஐயோ எப்போ பார்த்தாலும் என் கண்ணுக்கு நீ இப்படி தான் தெரிவியா, இல்லை நீ இப்படி தான் எரியுறியா, என் கண்ணில் தான் ஏதாச்சும் பிரச்சனையா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு. அவனும் வந்து கீழே குனிஞ்சிட்டு ஷையாக வந்து பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கும் ஒன்றுமே புரியல, இவன் என்னதான் இப்போ சொல்ல வரான்ட்டு. நீங்கள் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் ஹிப்பை போட்டு செலுத்துட்டு பாரு, இனிமேல் 8 o'clock வந்து எனக்காக நீ வெயிட் பண்ணணும். 8 o'clock-ஆ? நான் எந்திரிக்கிறது 9:30க்கு மேலே தான். ஓகே பாரு, 9 o'clock. ஓகே, உனக்கு வேணாம் எனக்கு வேணும். நான் கிளம்பும் போது ஃபேஸ் பார்த்துட்டு தான் போகணும், ஓகேவா? எந்திரிச்சு நிற்கலன்னா நான் ஒரு ரூமுக்கு வருவேன். அப்புறம் உனக்கு தான் சேதாரம், பார்த்துக்கோ. அதுவும் இல்லாமல் நீ வேற அப்படி இப்படின்னு பார்த்துட்ருப்பியா, அப்புறம் வந்து மாமா மூடே மாறிடும் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்க, ஓகேங்க, நான் இனிமேல் போடுறேன் போதுமா அப்படின்ட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டே சொல்கிறீங்க. இதெல்லாம் ஜங்குக்கு உங்களை வெறுப்பேற்றுது. அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே விட்டுடுறான். இப்போ அவன் விட்டுற அடுத்த செகண்டு உங்கள் மம்மி உள்ளேருந்து வருவாங்க. அடியே வாயின் அப்படின்னு சொல்லுவோம். ஜங்குக்கு வந்து வந்துட்டாலே எங்கள் அக்கா, அப்பவும் சரி இப்போவும் சரி, தாச்சு நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் அக்காவை பார்த்து மறைச்சிட்டு இருக்கா. ஸோ இப்போது நீங்களும் அம்மாவை பார்த்துட்டு அம்மாடா வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ இப்போது டே ஜங்கு வந்து சாப்பிட்ற வாடா, அப்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், இந்த வரங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இப்போ பின்னாடியே போகிறான். உங்களை வந்து உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் குளிக்காமல் அப்படியே வந்து நெல் நடு வீட்டில் பொடி போய் குளிச்சுட்டு இல்லை ப்ரஷ் பண்ணிட்டாச்சு வா அப்படின்னு சொல்லுவோம்மா. சரிம்மா வரம்மா, இப்போ நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன். சரி ஓகே, ப்ரஷ் பண்ணிட்டு வாப்போ அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்பாக அனுப்பிச்சிடுறாங்க. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வரீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கான். எப்பயுமே உங்கள் வீட்டில் உங்களை தான் சர்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போது உங்களுக்கும் அதெல்லாம் பழக்கமாயிட்ருக்குமா? நீங்களும் வரீங்க ஜங்கு கிட்ட, அந்த மாதிரி ஃபுட் ஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்களும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க ஜங்குக்கோட பிளேட்டில். இப்போ சர்வ் பண்ணிட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. ஸ்டில் ஜங்குக்கு உங்களையே தாங்க பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்க்குறான், லஸ்டியில் உட்காந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இவன் நம்ம மாதிரி லவ் வச்சுருக்கானா லஸ்ட்டு வச்சுருக்கானான்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்லேயே வந்து ப்ளேட்டை வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் யாராச்சும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ அப்படியே உங்கள் இடுப்பை பிடிச்சி நல்லாவே கிள்ளி விட்டுடுறான். நீங்கள் அவன் பக்கத்தில் தான் இருப்பீங்களா, அவனுக்கு நல்ல மாட்டமாக போச்சு. ஜங்கு போம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு இடுப்பை பிடிச்சிட்டு கேட்குறீங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு சீனை வந்து அப்படியே இனி வந்துட்டு இருப்பா. அப்படியே பார்த்துடுறா, என்னடா நடக்குதுங்கன்ட்டு. அப்படியே நடக்குது ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்ட்டு கவனமாக பார்க்குறா. அப்போது அப்படியே வாயின் வந்து அடிக்கலான்னு வந்து கையை ஓங்குறா. ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறான், மேலேயும் கீழேயும் அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறான். அடிக்க போறியா, அப்படியா, அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே கேட்குறான். உங்களுக்கு அவனை அடிக்கவே தோணல. அவன் பண்ணுறதெல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் பண்ண மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. அங்கேருந்து பார்க்குற மினிக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகுது. இதுங்க எனக்கு புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்குதுங்க அப்படின்ட்டு கிட்ட போகிறா. கிட்ட போனோன்னே மினி வரதை பார்த்துட்டு ஜங்குக்கும் சாப்பிட்டுட்டு ஆரம்பிச்சிடுறான். இப்போது மினி பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு வந்து வாயின் என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலையே அப்படின்ட்டு சொல்லவும் இல்லை புரியல அப்படின்ட்டு இப்போது மினி சொல்கிறா. அப்போ தான் அந்த எனக்கு ஒரு ஞாபகம் வருது. மினி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தோம்ல, நம்ம போய் அதை பேசலாமா அப்படின்னு சொல்லுவோம். மினியும் நெக்ஸ்ட்டு யார்கிட்ட எதுவுமே பேசல, அப்படியே வாயினோட கை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. எங்கள் அக்காளுங்க தான் தொல்லைன்னு பார்த்தா அவளுக்கு பெற்ற பொண்ணும் எனக்கு தொல்லைங்களாகவே இருக்குது காண்டரு அப்படின்ட்டு. இப்போது மினி கூப்பிட்டு போகிறத பார்த்துட்டு மினியை பார்த்து திட்டிகிட்டு இருக்கா ஜங்குக்கு மனசுக்குள்ளேயே. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது மினியும் நீங்கள் தாங்க பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து நடந்த எல்லாத்தையுமே மினிக்கிட்ட சொல்கிறீங்க. அவளை பார்த்துட்டு பயங்கரமாக எழுந்து சிரிக்கிறா. என்னடி ஆச்சு, நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் சிரிக்கிறேன். நான் நினச்சேன்டி வீட்டில் நம்ம பாட்டி அம்மாலாம் வந்து ஜங்குக்கு மாமாவுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லும் போதே நினச்சேன் அவர் எல்லாத்துக்கும் ரிஜெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன் நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணுக்கிட்ட கூட அவர் பேசி பார்த்ததில்ல. அப்போவே ஏதோ ஒரு லவ் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னே தெரில, ஒன்றை லவ் பண்ணுறாரா அவர் அப்படின்ட்டு அவள் விழுந்து சிரிக்கிறா.
ஏய் போதும் நிறுத்துடி, நானே எப்படி இதுலேருந்து வெளில வரேன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். என்னடி வெளில வர்றது, கல்யாணம் பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்கிறா. இந்த கேட்டோட இன்னும் காண்டாகுது. இங்கே பாரு மினி, என் பிரச்சனை நீ தீக்க வருவேன்னு பார்த்தா நீ அதுக்கு பெரிய ஒரு ஹெட் மார்க்காக கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஏய் அவருக்கு என்னடி குறைச்சல், இந்த ஊரில் இருக்க முக்கால்வாசி சொத்து அவருக்கு தான். இதுவும் இல்லாமல் கம்பெனி வேறு சிட்டியில் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் வர இன்கமே வந்து வந்து அவ்வளோ அதிகம். தெரியுமா தெரியாத அவனுக்கு? பணத்துக்காக லவ் பண்ண சொல்கிறியாடி? அப்படி சொல்லடி, நம்ம மாமாடி. நீ இன்னொருத்தவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக இவரே நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்கிறேன், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறா. வானிக்கு இதெல்லாம் கேட்டு ஒருத்தி அப்படின்ட்டு எந்திரிச்சு போகலான்னு பாப்பா. அப்போது எல்லாமே வந்து ஒயின் மினிக்கிட்ட சொல்லியிருப்பாளா. அதில் வந்து லாஸ்ட்டாக சொன்னது மட்டும் மினி வந்து கேட்குறா. ஏ ஒயின், அதை பண்ண தான் போறியா? அதை பண்ண வச்சு அவனை விடுறானான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறா. பட் மினிக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறமேட்டு சக்குக்கு மாமா இவளை விட மாட்டாங்க, இவன் மாட்டினது தான் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கா. ஸோ இப்படி டைம் பாஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து ஃபேமிலிக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்துட்டு இருந்திருக்கும். அந்த ஃபங்க்ஷன் மோஸ்ட்லி கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால வந்து எல்லோரையும் கூப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ ஒயின் மட்டும் வேணான்னு சொல்லியிருப்பா, பிகாஸ் அதில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்ட்டு. அவங்க அம்மா கூப்பிடுச்சு, இல்லைம்மா நான் வரல, நான் வீட்லேயே இருக்கேன்னு, எனக்கு அங்கே வரவே தோணல அப்படின்ட்டு சொல்லவும். சரி நீ ஏதோ பண்ணு, எத்தனை தடவை அவங்க கேட்குறது, நீ வீட்லேயே இரு, ஃபுல்லாக செஞ்சாச்சு, நீ சாப்பிட்டுக்கோவேன் அப்படின்னு சொல்லவும். நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்டேட்ஸ் போவீங்க, போன அடுத்த செகண்டே திரும்ப வந்து அம்மா ஜங்குக் மாமாவும் வராங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களா, நீங்களாம் போகிறீங்களா அவர் கூட சேர்ந்து? இல்லடி, அவருக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலை, ஸோ அதனால தான் அப்படின்ட்டு சொல்லவும். அப்போது அவர் வீட்டில் இருக்க மாட்டாரா? இருக்க மாட்டார். அதான் சொன்னேனே அவருக்கு ஆஃபீஸில் வேலைன்ட்டு. ஓ ஸ்டேஷன்லையா, சரி ஓகே இப்போ நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ மேலே தான் போகிறீங்க, ஹாப்பியாக போகிறீங்க. ஸோ ஜங்குக்கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க எல்லோரும் கிளம்புறாங்கன்ட்டு. அப்போது ஜங்கு கேட்டிருப்பான், எல்லாருமே கிளம்பிட்டீங்களா அப்படின்ட்டு ஒயினை மீன் பண்ணி தான் கேட்பாங்க. பட் அவருக்கு வந்து அது சொல்லாமல், இல்லை ஒயின் மட்டும் வீட்டில் இருக்கேன்ட்டா, அவளுக்கு வந்து ஏதோ தலைவலி உடம்புவலி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு வீட்டிலே இருக்கா. நாங்களாம் கிளம்பிட்டோம், ஒரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி தான் வரும். ஓகேவாடா ஜங்கு, நீ வந்து பார்த்து வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஒயினும் நல்லா ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கா. ஜங்குக்கும் சீக்கிரமாக ஒரு 8-7 o'clockலாம் வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்பான். அதுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. மழை ஜோராக பெஞ்சிட்ருக்கோம். ஜங்குக் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே தான் வரான். அப்போ வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஒயினோட ரூமுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறான். ஒயின் வந்து வீட்டில் காணோம். ஸோ வந்து வீடு ஃபுல்லாகவே செக் பண்ணியிருப்பான், எங்கேயுமே இல்லை. இப்போ எங்கே போனான் அப்படின்ட்டு மேலே மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அங்கே போனவன் அப்படி பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து தனியாக இருக்கும்போது இந்த சாரீஸ்லாம் கட்டணுன்னு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒயிட் கலரில் ஃப்ளாஷ் போட்ட சாரீ நீங்கள் இப்போது வியர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸோட ஒரு லாங்கான ஹேரை ஃப்ரீயாக விட்டுட்டு அப்படியே வந்து அந்த மழையில் நனைஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ வந்து ஜங்குக் நீங்கள் ஹாப்பியாக சிரித்து அவ்வளோ ஹாட்டாக வந்து விளையாடிட்டுருக்கிறது அப்படி எனக்கு ஹார்ட்டையும் மெல்ட் ஆகி அப்படி பார்த்துட்டு இருக்கேன் உங்களை. உங்களுக்கு ஜங்குக் நோட்டீஸ் பண்ணுறான்னு தெரியாமல் அவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்கீங்க. உங்கள் காலில் போட்டிருக்க அந்த கொலுசு சவுண்டுக்கும் நீங்கள் அப்படியே வளைச்சி உங்கள் இடுப்பு உங்கள் பாடி ஃபுல்லாக ஆடுறதுக்குமே அவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சராக ஆக்சுவலாக சொல்ல போனால் எக்ஸாக்டாக ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. ஜங்குக்கு அந்த ஒரு மூன் லைட்டில் உங்களோட ஃபேஸ் மட்டும் அவ்வளோ க்ளோவாக தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி எனக்கு ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுது. பிகாஸ் இந்த மாதிரிலாம் அவனுக்கு ஆனதே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து அவனோட லவ் சொல்லும் போது தான் இந்த மாதிரி ஹார்ட் பீட் அடிச்சிருப்போம். இப்போது செகண்ட் டைமாக இதே மாதிரி இருக்கேன்ட்டு அவன் ஹார்ட் மேலே கை வச்சுட்டே பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் கிளான்ஸ் வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது ஜங்குக் அங்கே நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து திக்குன்னு ஆயிடுது. ஒரு ஸ்டேஷனில் தானே இருக்குன்னு சொன்னாங்க, இன்னும் இங்கே இருக்காரு அப்படின்ட்டு அவரை மேலே கீழேயும் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல.
ஜங்குக்கு வந்து அங்கே நீங்கள் நின்னோடனே உங்கள் ஃபேஸை தான் பார்க்குறான். அவ்வளோ பஃபியாக ரெட்டிஷாக அப்படி இருக்குது. உங்களோட ப்ளஷ்லாம் வந்து நீங்கள் போடாமலே உங்கள் கண்ணு அப்படி இருக்குது. ஒயிட்டும் இல்லை பிளாக்கும் இல்லை, என்ன கலர்டா அது, என்ன ஸ்கின் டோன்ற இதுன்ட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவனோட கண்ணு ரோலிங் ஆகி உங்கள் ஹிப் கிட்ட உங்கள் பாடி ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணுது. இதெல்லாம் மைண்ட் பார்த்துட்டு அப்படியே மூடிக்கிறான். பிகாஸ் வந்து நீங்கள் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான் போட்டிருப்பீங்க, ஒயிட் ட்ரெஸ் வேறு நல்லாவே விசிபிள் ஆகுது மழையில் நனைஞ்சதுனால. ஸோ வந்து ஃபஸ்ட் சிங்கிள் பீக் தான் விட்டுருப்பீங்களா, உங்களோட ஹிப்பில் நல்லாவே தெரியுது அதில். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் மூடுற மாதிரி கவர் பண்ணிவிட்டு, ஐ மீன் உங்கள் ஹிப்பில் இருக்க துணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு போனீங்க. அப்படியே வந்துட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகலான்னு பார்ப்பீங்க. பார்க்காத மாதிரியே உங்களை பிடிச்சி அப்படியே இழுத்துடுறான். ஸோ வந்து உங்களுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இது வரைக்கிட்ட நம்ம சொல்லவே இல்லைல்ல அப்படின்ட்டு. பிளான் போட்டு வச்சதை பற்றி சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு போயிங்க. அப்போன்னு பார்த்த மாதிரிலாம் நின்றுது. இப்போது அங்கே அவ்வளோ சில்லுன்னு காத்தடிக்குது. இப்படியும் ஒரு 2 minutes பாஸ் ஆகுது. இங்கே ஜங்குக்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு இது அங்கே இருக்கா, நீங்கள் கூப்பிட்டோன்னே ஒரு ரோபோ மாதிரி உங்கள் பின்னாடி வந்துட்டு இருந்திருப்பான். எதை பற்றியுமே கேட்டிருக்க மாட்டான். ஸோ இவன் இப்போலாம் பிஹேவ் பண்ணுறானே, ஏதாச்சும் கோவப்படுவானோ அப்படிங்கிற மாதிரி இதான் கரெக்டான டைம். சார் வேறு ஹாப்பி மூடில் இருக்கார் போல, போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. ஜங்குக்கும் நடி பொண்டாட்டி அப்படி பாரு மாமா விழுங்குற மாதிரி பார்க்குறீங்க, இந்த பார்வையில் தான் எனக்கு கோத்துட்ட நீ அப்படின்ட்டு அவனும் சொல்லிகிட்ருக்கான். மாமா போதும் நிறுத்துங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்கிற பொண்டாட்டி, இப்போ நீ என்ன சொன்னாலும் எனக்கு வராது. நீ என்ன சொன்னது எதாவது சொல்ல போகிற சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஹிப்பெல்லாம் மறைச்சிட்டு இங்கே சொல்கிறீங்க, எங்கள் காலேஜில் காயின்னு ஒரு பையன், எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும் மீன்ஸ் அவனை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டு அடுத்த செகண்டு ஜங்குக் எதை பற்றியுமே யோசிச்சிருக்க மாட்டான். அப்படியே அவங்க நெக்கு பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்படி சொன்னேன், என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு. நீங்கள் வந்து அப்படி வந்து மூச்சு தளர்றீங்க. ஜங்குக் விடுங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் நெக்கு இன்னுமே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல. அடுத்த வார்த்தை உங்களால் பேசவே முடியல. விடுங்க அப்படின்ட்டு புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே விட்டுடுறான். அப்படியே கீழே துப்புன்னு உட்காந்துடுறீங்க. இப்போ லேசாக வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு தூரல் மட்டும் போட்டுட்டு இருக்கு. ஜங்குக்கு வந்து அப்படியே கீழே உட்காந்துடுறான். ஸோ அப்போது உங்களை தான் பார்க்குறான். உங்களை பார்த்துட்டு ஒரு ஃப்யூரியஸாக சொல்கிறான், என்கிட்ட நீ என்ன சொன்ன, யார் லவ் பண்ணுறேன்னு சொன்ன, இது உண்மையா அப்படின்ட்டு அப்படி பேசுகிறான். அவன் பேசுகிறதே உங்களுக்கு அவ்வளோ கோவமாக வருது. பட் நீங்கள் எதையுமே வந்து உங்கள் பயத்தெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு இவங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணுன்ட்டு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் லவ் பண்ணுறேன், அவர் என்ன லவ் பண்ணுறாரு, உங்களுக்கு தான் அது தெரியாது. அதனால தான் நீங்கள் இவ்வளோ சொல்லியும் நான் உங்களை வேணான்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களை பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஒரு எல்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்க ஒரு மேன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவள் சொல்லிகிட்டே இருக்கா. அவள் சொல்கிறது எல்லாமே ஜங்குக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நான் உங்களை வேணான்னு சொல்கிறேன். எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நான் அவரை லவ் பண்ணுறேன். இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த செகண்ட் ஜங்குக்கு அவன் பொறுமை இழந்துடுறான். அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்லாப்பை கொடுத்துட்டு அப்படியே உங்களை தூக்கி நிற்க வைக்கிறான். உங்களுக்கு வந்து ஜங்குக்கு அடித்ததே வந்து அப்படியே கேர் ஆகிட்டு இருந்திருக்கும். அப்படியே கீழே விழலான்னு போவீங்க. மறுபடியும் ஜங்குக்கு உங்களை அப்படியே பிடிச்சி உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி உங்கள் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஐ மீன் அவனோட ரூமுக்கு. ஸோ இப்போது கூப்பிட்டு போயிட்டு அப்படியே துப்புடு பெட்டில் போட்டுடுறான். ஜங்குக் எது பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ பயமாகுது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜங்குக்கை பார்த்த மாதிரி இருக்குது. அப்படியே அவன் அந்த டோரை வந்து டப்புன்னு டேப் பண்ணுறான். அந்த சவுண்டு கேட்கவே அவ்வளோ பயமாக இருக்குது. அந்த ஹோல் மேன்ஷனில் இப்போ யாருமே கிடையாது, நீங்கள் 2 பேரும் மட்டும்தான். ஸோ இப்போது
நீங்களும் இந்த பெட்லேருந்து எந்திரிக்கலான்னு பார்க்குறீங்க, அதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து உங்களை பிடிச்சி இழுத்துடுறான். ஐ மீன் வந்து அப்படியே பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க ஷோல்டரை டேப் பண்ணி. உங்களுக்கு வந்து அதுவே ரொம்ப பெயினாக இருக்கும், பிகாஸ் அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சி இது பண்ணியிருப்பான். ஜங்கு, மாமா என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லவும், ஓ அப்போ அவனால் தான் நீನು இவ்வளோ நாள் வேணான்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு பையன் இருக்கான். ஆனால் நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி அறியறீங்க. என்கிட்ட நீ பேசும்போது பார்த்து பேசணுமா? எனக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், என்கிட்டே வந்து நீ இப்படிலாம் பேசுகிறேன். இது வரைக்கும் என் முழு ஃபேஸ் உங்ககிட்ட காட்டாமல் இருந்த பற்றியா தாண்டி தப்பு. உனக்கெல்லாம் மயிலே சொன்னால் இறங்கி போட மாட்டேன். நான் தான் சொல்கிறேன்ல உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு. உனக்கு என்னடி அப்படின்ட்டு வந்து கத்துறான். அவனோட அவ்வளோ கோல்டு வாய்ஸை கேட்டு உங்களுக்கு அவ்வளோ பயமாக வருது. நீங்கள் அழுதுடுறீங்க. ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு நீங்களும் அழுதுட்டு இருக்கீங்க. பட் அதெல்லாம் ஜங்கு காதலே வாங்கிக்கலங்க. அப்படியே போயிடுச்சு. உங்களை பெட்டில் தள்ளி விட்டுடுறான். உங்களோட ஷால்லாம், ஐ மீன் அந்த சாரீஸ்லாம் எங்கே பறந்து போச்சுன்னே தெரியல. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருப்பான். அந்த ப்ளவுசஸ்லாம் ஒரு மினிட்லேயே வந்து அவுத்துட்டு இருந்திருப்பான். இப்போது அவங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே ரிமூவ் பண்ணிடுறான். அவன் இப்போ ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான். உங்களுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல. இப்போது பெட்டில் தான் அது 2 கையாலையும் மறைச்சிட்டு அழுதுகிட்டே வந்து சொல்கிறீங்க, மாமா ப்ளீஸ் விட்டுருங்க, நான் உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன், நான் யாரையுமே லவ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஜங்குக்கு அதெல்லாம் எதுவுமே காதலே வாங்கலை. அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண அடுத்த செகண்டு உங்கள் லெக்ஸை பிடிச்சி இழுத்துட்டு அவன் படுக்கிற மாதிரி வச்சுக்கிறான். அவங்க மேலே ஓராயி நல்லாவே எங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் சொல்கிற எதுவுமே அவன் காதில் வாங்கலை. நல்லாவே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பொறுமையாகவே இழந்துட்டான். அப்படியே அவன் கை வந்து கிஸ் பண்ணிகிட்டே வந்து கழுத்துக்கு கீழே போகுது. நல்லாவே வச்சு ப்ரெஸ் மேலே ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. கண்ணுலேருந்து அவ்வளோ தேஸ் வருது. அதெல்லாம் ஜங்கு காதலே வாங்கிக்கல. உங்கள் நெக்கிட்டலாம் வந்து நல்லாவே பைட் பண்ணுறான். அப்படியே அவன் இல்லை நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிட்டே அவன் கை வந்து அவனோட அந்த பார்க்கு போகுது. நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹைப்பாயிருச்சு. என்ன பேசுறதுனே தெரியல. அப்படி அழுகுறீங்க. உங்களோட அழுகை சவுண்டு அந்த மேன்ஷனே வளரும் போல் அந்த அளவுக்கு கத்துறீங்க. ஜங்குக்கு அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்கலங்க. உங்களை நல்லாவே வச்சு செய்கிறான். ஸோ இப்போது அந்த க்ரெஷ்ஷை பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கு கீழே வரான். அவனோட அந்த மூவ் கொஞ்சம் போயிட்டே இருக்குது. கழுத்துக்கு கீழே கொஞ்சம் விளையாடுறான். ஸோ வந்து இப்போது உங்கள் தொப்புள் கிட்ட வருது. உங்கள் தொப்புளை பிடிச்சி அது நல்லாவே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி ஃபீலிங்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியல. ஸோ வந்து இங்கேருந்து எப்படியாச்சும் மூவ் ஆகணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியல. ஒரு கையால் உங்கள் 2 கையுமே பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போது உங்கள் ஹிப்புக்கு கீழே வரைக்கும் போயிடுறான். உங்கள் 2 காலையுமே கொஞ்சம் ஒரு மாதிரி விரிச்சிட்டு உங்களை தான் பார்க்குறான். அதுக்கு நடுவில் இருந்து நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் உங்கள் தொப்பில் இருந்து பார்ப்பீங்க. ஸோ ஜங்குக்கோட ஃபேஸ் அங்கே தான் இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவ்வளோ ஷை ஆகுது. அவ்வளோ ஒரு மாதிரி பயம். என்ன மாதிரி ஃபீலிங்னே தெரியல உங்களுக்கு. அப்பயும் நீங்கள் அழுதுகிட்டே ப்ளீஸ் விட்டுருங்க, சும்மா தான் சொன்னேன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஜங்கு காதுலே வாங்கலை. ஸோ வந்து அப்படியே உங்களை நல்லாவே வந்து டேஸ்ட் பண்ணுறான். உங்களுக்குள்ளே அவன் போகிறான். உங்களுக்கு என்னன்னே புரியல. அவ்வளோ மாதிரி ஃபீலாக இருக்குது. இப்போது அந்த இடத்தால நல்லாவே டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எந்திரிச்சு உட்கார மாதிரி வந்து ஐ மீன் வந்து உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். அவனோட லிப்ஸை அவனோட தம்பிங்களால் இந்த ஒரு மாதிரி பைட் பண்ணிட்டே வந்து உங்களை தான் பார்க்குறான். ஒரு மாதிரி லஸ்டி லுக்கில். ஸோ வந்து உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அண்ட் வந்து அவன் கையை பிடிச்சிட்ருப்பான். இப்போ விட்டுட்டான். நீங்கள் வந்து ஒரு லோ பேட்ரியில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. விட்டுருங்க. ஏய் நானும் விடவே ஸ்டார்ட் பண்ணலடி, அதுக்குள்ளேயுமா அப்படின்ட்டு அதுக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு
அப்படியே அந்த எதுவுமே பண்ணாமல் உள்ளே ஹிண்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது, வலியில் எப்படி கத்துறீங்க. கொஞ்சமாக அது ஸ்லோவாக போயிட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். உங்களுக்கு அவன் என்ன பண்ணுறானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. அவ்வளோ பெயினாக இருக்குது. போதும் 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 ப்ளீஸ் 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 போதும் விட்டுரு அப்படின்ட்டு அப்படி கத்துறீங்க. அதெல்லாம் ஜங்கு காதில் வாங்குற மாதிரியே தெரியல. உங்களை கிஸ் பண்ணிட்டு நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கான். ஆங்கிளெல்லாம் மாற்றி பண்ணுறான். ஸோ அவன் ஹிப் கிட்லாம் நல்லாவே ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு 2-3 ஹார்ஸ் கிட்ட பாஸ் ஆகுதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டே தான் இருக்கான். அவனோட கோவம் எவ்வளோ பெருசுன்ட்டு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. பிகாஸ் ஜங்குக் எல்லாருக்கிட்டையுமே கோவமாக தான் நடந்துப்பான். பட் உங்ககிட்ட மட்டும்தான் பொறுக்கியாக இருந்தவன் பூக்கியாக ஆகிடுவான். ஸோ இப்போ தான் அவனோட உண்மையான ஃபேஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஜங்குக் இந்த மாதிரி பண்ணுவான்னு நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஏன் இதை சொல்லியிருப்பீங்கன்னா, இந்த மாதிரி சொன்னால் லவ் பண்ணுற மனசில் வேறு யாராவது காணாம பேருக்கு தேவையில்லாமல் போயிட்டு அந்த மாதிரி சொல்லணும்னு நினச்சா அது டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்குது. நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்க அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஜங்குக் உங்களை விட்டு அப்படியே அவங்க தலையை கோதி கொடுத்துட்டு பக்கத்தில் படுத்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இப்போது அவனோட 2 ஹேண்ட்ஸ்குள்ளேயும் நீங்கள் ஒரு பூனைக்குட்டி மாதிரி உங்கள் தலை மட்டும் தெரியுது. நீங்கள் ஜங்குக் கண்ணை மூடிட்டு இருந்திருப்போம் ஒரு ஹாஃப் ஹவர்ஸில். நீங்கள் ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. உங்கள் கண்ணிலேருந்து அந்த பெயின் தாங்க முடியாமல் அது பாட்டு தண்ணி வந்துட்டு இருக்கு. ஜங்குக் அப்போ லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ப்ரீத் விட்டுட்டு அழக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நார்மலான ஒரு மீடியமான வாய்ஸில் கண்ணத்தை டச் பண்ணி உங்கள் கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு இருக்கான். ஸோ நீங்களும் ஏன் மாமா இப்படி பண்ணீங்க, நான் தான் சொன்னேன்னு தெரியாமல் சும்மா சொன்னேன்னு ஏன் ஜங்குக் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு சொல்லவும் இப்போது ஜங்குக் உங்களை தான் பார்க்குறான். ஏன் இப்படி சொன்னேன், நான் தான் சொன்னேன்ல அது உண்மை இல்லைன்ட்டு. அப்புறம் எனக்கு தெரியும், ஆனால் நீ என்கிட்ட அந்த வார்த்தை யூஸ் பண்ணிடவே கூடாது. நீ சும்மாவே சொன்னதாக இருந்தாலும் சரி, எனக்கு அது பெரிய விஷயந்தான். கனவுல கூட நீ இன்னொருத்தனை பற்றி நினைக்க கூடாது. நான் மட்டும்தான் உனக்கு, நான் மட்டும்தான் இருக்கணும். நீ எனக்கு மட்டும்தான் இருக்கணும். என் இடத்துல இன்னொருத்தனை வச்சு பார்ப்பேடி நீ அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸில் பேசுகிறான். உங்களுக்கு இது எவ்வளோ சீரியஸான மேட்டராக ஜங்குக் எடுத்துகிட்டு இருக்கான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்திருக்கும். உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேயே. ஜங்குக்கும் தலையை கோதி விட்டுட்டு, எனக்கு தெரியும் நீ சும்மா தான் சொல்லியிருப்பேன், நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன். இருந்தாலும் இதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் பண்ணிடுவியான்னு பயண்டி, அதான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு. எங்கே நீ இப்படி போயிடுவியோன்னு இப்படி பண்ணிட்டேன்டி. என்னை உனக்கு பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரியல, உன்கிட்ட மட்டும்தான் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இல்லாமல் நினச்ச கூட பார்க்க முடியலடி. அதான் போல் உன்னையே சுற்றி சுற்றி வர. கவலைப்படாத. இப்படி உனக்கு குடும்பப்படுத்துனாங்களா, இதை விட பல மடங்கு மேலே பாசத்தை புரியும்டி. உனக்கு என்ன வேணும்னா ஃபிங்கர் ட்ரிப்பில் நான் சேரண்டி, உமாவை சேரண்டி. என் பொண்டாட்டியில் என்னை விட்டு போகணுன்னு நினைக்காத, அது நடக்காது அப்படின்ட்டு அவனுக்கு அவனே பேசுகிறான். உங்ககிட்ட பேசுகிறான். நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு தான் அவன் நினச்சிட்டு இருப்பான். ஜஸ்ட் நீங்கள் கண்ணை மட்டும்தான் மூடிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த பெயினில் தூக்கம் வந்திருக்காது. ஜங்குக் என்ன தான் சொல்கிறான்ட்டு கேட்டுட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவனும் அப்படியே கான்ஷியஸை விட்டு தூங்கிட்டு ஆரம்பிச்சிருவான். ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சமாக கண்ணை திறந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறீங்க. கொஞ்சம் டயர்டாக மாதிரி பஃபியாக ரெட்டிஷாக அந்த மாதிரி இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீனை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ என்ன பேசுறதுனே தெரியல. அந்த பக்கத்தில் இருக்க ஜன்னல் வழியாக அந்த மூன் லைட் உங்கள் 2 பேர் மேலேயும் அடிக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு போஸ்டில் ஜங்குக்கை பார்க்குறீங்க, அவனோட ஃபேஸை மட்டுமே.
நீ என்னெல்லாம் இவ்வளோலாம் வச்சுருக்கியா ஜங்கு? ஏமாம்மா எம்மெல்லாம் இப்படி வச்சுருக்க? ஆனால் என்னால் என்ன பேசுறதே தெரியல. எனக்கு பேசுறதே தெரியல மாமா அப்படின்ட்டு நீங்களும் படுத்துடுறீங்க. நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க ஜங்குக்கு நம்மளை இவ்வளோ லவ் பண்ணுறானா அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். ஜங்கு உங்களை கேர் பண்ண விதம்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகுது. 2 பேருமே நல்லாவே டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறீங்கங்க. ஸோ அப்படியே காலையில் ஆகுது. ஸோ ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறான். ஜங்குக்கு வந்து எழுந்திரிக்கும் போது அவனோட கையில் நீங்கள் இருக்கீங்க. அவனோட ஒரு ப்ரெஸ்ட்டில் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அவன் 2 கையுமே உங்களை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு குட்டியாக நீங்கள் பூனைக்குட்டி மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. ஜங்கு காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களை இந்த மாதிரி ஒரு லுக்கில் பார்த்துட்டு அவனால் தாங்கவே முடியல. ஹார்ட்டே மெல்ட் ஆகுது. பிகாஸ் இந்த மாதிரி உங்கள் கூட மார்னிங் எடுக்கணும், உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கணும், உங்கள் கூட இப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு ரொம்பவே வந்து இந்த லவ்வபிள் மூமெண்ட் எல்லாம் நினச்சி பார்த்தே வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் ஒவ்வொரு நாளுமே இந்த 2 இயர்ஸாகவே. பட் வந்து அது இப்போ கனவாக இருந்தது நிஜத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஜங்கு பார்க்குறத வந்து நோட்டீஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ தான் லைட்டாக வந்து கண்ணை திறப்பீங்க. ஸோ இப்போ ஜங்கு உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான். அவன் கையை ஓடிட்டு உங்களுக்கு பார்த்த மாதிரி தான் படுத்துட்டு இருக்கான். நீங்கள் எந்திரிச்சோடனே ஜங்குக்கா இந்த மாதிரி ஒரு போஸ்டில் பார்க்குறீங்க. நீங்களும் எந்த மாதிரி இருக்குங்கன்னு தெரியுது, உங்களுக்கு ரியலைஸ் ஆகுறீங்க. அப்படியே ஷாக்லேயே தான் படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கை பார்த்து முட்டை மொழி முடிச்சுட்டு அந்த மாதிரி தான் படுத்துட்ருக்கீங்க. என்னடி பொண்டாட்டி அப்படி பார்க்குற மாமா அப்படின்ட்டு ஜங்கு கேட்கவும், என்னது பொண்டாட்டியா ஐயோ அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. பெட்ஷீட் போத்திட்டே பார்க்குறீங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. பிகாஸ் காலையில் ஆனால் தானே என்னென்ன ரியாலிட்டி ஹிட் ஆகும். நைட்டு ஒரு பூதியில் இருந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்குமே. ஸோ வந்து ஃபுல்லாகவே பெட்ஷீட்டை உருவிடுறீங்க. ஜங்குக்கும் வந்து நெக்கடாக தான் இருப்பான். நான் உருவிட்டோன்னு அவனை வந்து குடுறி கொஞ்சம் எனக்கு அப்படின்ட்டு பிடுங்குறான். நீங்கள் பிடுங்க அவன் பிடுங்கன்ட்டு பக்கத்தில் இருக்க தலைகாணியை வச்சு அடிச்சிடுறீங்க அவன் தலையிலேயே. அவனும் அதை ஒரு கையிலே பிடிச்சிட்டு நெடி போகிறா அப்படின்ற மாதிரி உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கு அப் டு பாட்டம் பார்க்குறீங்க. அகெயின் ரொம்ப ஹாட்டாக இருக்கான். நீங்கள் உடனே திரும்பிடுறீங்க. என்னடா இது அப்படின்ட்டு மொத்தத்தையும் போத்திட்டு என்ன ஜங்கு பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க. ஏய் மாமா கூப்பிட்றி அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு கோபமாக வருது. இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது ஜங்குக்கு வந்து பக்கத்தில் இருக்க துண்டு எடுத்துகிட்டு போட்டு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையா அப்படின்ட்டு வந்து கேட்கும். இந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டக்குன்ட்டு ரூம் டோரை யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ 2 பேருக்குமே திக்குனாயிருந்தாங்க. வேறு யாருமே இல்லை, வந்தது மினி தான். அவன் வந்து ஐயையோ இங்கே வந்து எல்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்திருப்பா. இதை கேட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிடுச்சு. பிகாஸ் இவன் வந்து இப்படி பார்த்துட்டாலே நம்மள அப்படிங்கிற மாதிரி. இப்போது இன்னும் பக்கத்தில் இருக்க டிஷர்ட் ஜங்கு கொடுத்து எடுத்து போட்டுப்பான். ஸோ வந்து இப்போ எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது. ஒயினோட ஃபேஸை பார்த்தாலே நல்லா தெரியுது. அவள் கை கால்லாம் அவ்வளோ வந்து ஹக்கி பைட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஜங்குக்கோட முதுகை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு நெயில் பைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதே அவங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருந்தீங்க எந்த மாதிரி இருந்திருக்காங்கன்ட்டு. ஸோ வந்து ஜங்குக்கோட அக்கா உங்களோட அம்மா தான், டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கேன் என் பொண்ணை, பன்னீர் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவனும் நக்கலாக சொல்கிறான். இப்போ ஜங்குக்கூட அப்பா வந்துட்டு அப்படியே வந்து கிட்ட வந்து கோபமாக வராரு. அப்போது ஜங்குக்கு அவர் ஏதோ பேச வருவார். அவர் பேசுறது வந்து அவருக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு, பா ஏன் அக்கா பொண்ணு, என் முறை பொண்ணு, நானும் நான் பண்ணுவேன், நீ என்ன அந்த மாதிரி கேட்குறாரு. ஜங்குக்கோட அப்பாவுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல. என்னடா நம்ம பேசுறதுக்குள்ளே நம்மக்கிட்ட வந்துட்டானே அப்படின்ற மாதிரி பேசலான்னு போவார். பட் அதுக்குள்ளே இரு, நீ எங்கள் அம்மா இந்த மாதிரி தானே பொண்ண அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்ட்ஸால் பேசவே முடியலைங்க. இப்போது ஜங்குக்கூட அப்பா அவங்க அம்மாவை பார்த்துட்டு, பார்த்து அடி உன் பிள்ளைய எப்படி வாய் நீளுதுன்ட்டு அப்படின்னு சொல்லுவோம்.
உங்கள் புள்ளல அதான் உங்களை அப்படி உரிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது என்னோட அப்பா தான், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஆமாம் உங்கள் பொண்ணை விடுங்க கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ஆமாம் மாமா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி மினியும் சொல்கிறா. மினி எல்லாம் உன்னால வந்துச்சுடி அப்படின்ற மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டே சொல்கிறான் ஜங்கு. மாமா நாங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுருக்கேன், இல்லைன்னா இது வந்து கொஞ்சம் ஹைடாகவே இருக்கும்ல இந்த ரிலேஷன்ஷிப், இல்லை எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி 2 பேரையும் பார்த்து கேட்குறீங்க. 2 பேருமே முறைக்கிறாங்க மினி. நீங்களும் ஜங்குக்குமே. மினியும் வந்து அப்படியே கேட்பாடுறா. இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகுது. ஒரு 2 டேஸ்லேயே உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி மேரேஜே முடிஞ்சுது. இப்போது ஃபஸ்ட் நைட்டுக்கு உங்களை அனுப்புகிறாங்க. உங்களுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல. அந்த அப்ஸ்டேஜில் நடந்து போகும்போது, என்னடா இது 2 நாளைக்கு முன்னாடி சிங்கிளாக சுற்றிட்டு இருந்தேன், நைட்டு என்னமோ பண்ணால் 2 டேஸ் தான் ஆச்சு, அதுக்குள்ளே மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் நைட்டா? என்ன எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது? அதுவும் ஜங்குக்கையா? அவளாவது தான் பண்ணுறான், எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு இந்த விருப்பமே இல்லை. அவனை என்னதான் நீ கல்யாணம் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் என்னை ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு நீ யோசிக்கிற அளவுக்கு நான் பண்ணுவேன்டா. ஒவ்வொரு நாளும் பொண்டாட்டி கொடுமைன்னு என்னென்னு உனக்கு காட்டுறேன் அந்த மாதிரி ஒரு ரூல் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் தான் அவனோட பெட்ரூமில் ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் நின்றுட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் கையில் பால் தான் வச்சுருப்பீங்களா, இந்த பொடி அந்த மாதிரி கோல்டு வாய்ஸில் கொடுக்குறீங்க. ஜங்குக்கும் நக்கலாக ஸ்மிக் பண்ணிட்டு அப்படியே வாங்கி குடிச்சிடுறான். ஸோ குடிச்சிட்டு பால் சாமை பக்கத்தில் வச்சுட்டு உங்களை தான் பார்க்குறான். அந்த வாயை வந்து அவன் தம் ஃபிங்கரால் தொடச்சிக்கிட்டே. ஸோ வந்து நீங்களும் ஜங்குக்கு பார்த்து மறைச்சிட்டு தான் இருக்கீங்க ஸ்டில் இப்போ வரைக்குமே. என்னடி அப்படி பார்க்குறேன், அப்படிலாம் பாராதடி, அப்படியே நான் அப்படியே கூப்பிட்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து அவன் அந்த மூடில் பேசிக்கிட்டு இருக்கான். கூப்பிடுவேன் அந்த மாதிரி நீங்களும் நக்கலாக சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஹிட்டான மாதிரி இருக்குது. ஏய் என்னடி மரியாதைலாம் குறையிற மாதிரி இருக்குது. ஓ இவருக்கு மரியாதை வேறு ஒரு கேடாக்கும். இவர் பாலை குடிச்சில போய் படி தூங்குப்பா அந்த மாதிரி நீங்களும் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ இப்போது ஜங்குக்கும் ரொம்ப கோபம் வந்திருக்கும். பிகாஸ் இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க, உங்களுக்கு 8 year டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருப்பான். ஏய் வயசு என்ன, என் வயசு என்ன, மரியாதை கொடுக்க தெரியாதாடி உனக்கு, என்ன மறுபடியும் ஏதாச்சும் பண்ணுமோ? ஓ பண்ணுவேன் நீ நொட்டும் விட்றா அந்த மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். கல் பண்ணிட்டு உங்களை தான் பார்க்குறான். சாருக்கு மரியாதை ஒரு வாரம் கேடோ, உனக்கு இது கொடுக்கறதே பெரிய விஷயம், ஏதாச்சும் டீப்பாக பேசி வச்சிடாத அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்களும் இப்போ போகிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை நிறுத்திட்டு, ஏய் என்னடி இந்த மாமான் தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டுருக்கல, நாமா கூப்பிடுவாங்க ஒன்று. நான் அவ்வளோ சொல்லியும் அவ்வளோ கெஞ்சும் நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டல, இதுக்கப்புறமேட்டு பாப்படா ஏண்டா என்னை கல்யாணம் பண்ணணுமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிறோன்னா உனக்கு இருக்குடு. இது ஸ்டோரி எண்டிங் கிடையாது, இதாண்டா பிகினிங்கு. உன்னை சாவடிக்கிறதாண்டா என் வேலையே. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வழி நீ பார்த்துருக்கவே மாட்டேன். படித்து சொன்னாலே அவள் பேச்சை கேட்டு விட்டு போயிருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் பண்ணுவேன்டா ஒன்றா. அப்படியே ஒவ்வொரு நாளும் நரகமாக இருக்கும். பொண்டாட்டி போவாங்கள் தான் என்னதுன்னு காட்டுறேன்டா அவனுக்கு. ஒரு நாளும் இனிமேல் எனக்கு நரகம் தான். வெல்கம் டு தி ஹெல் மை. ஆமாம் போதுமா, எனக்கு தூக்கம் வருது, சும்மா என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு பார்ப்பீங்க. அவ்வளோதாங்க, ஜங்குக்கு அவனோட மூவை எடுத்து வைக்கிறான். ஸோ உங்களை அப்படியே வந்து பிடிச்சி வாலில் பின் பண்ணிடுறான். அவனை க்ராஸ் பண்ணி போனவங்கள ஸோ வந்து பிடிச்சி வாலில் பின் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறான். விட்டுன்னு ஓ நீ என் மேலே ஒவ்வொரு நாளும் எரிஞ்சு விழுவ, கோவப்படுவ, கத்துவ, இது தவிர நான் நடி பண்ண முடியும். நீ கத்துனாலோ இல்லை கோவப்பட்டாலோ வெறும் 5 நிமிஷத்தில் அடைக்கிற வேண்டி அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி அந்த மாதிரி நீங்களும் கேட்குறீங்க ஒன்றுமே புரியாமல். அதுக்கு ஜங்குக் சொல்கிறான், என்கிட்ட நீ சும்மா வாயாடி கத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அவங்கிட்ட வருவேன், இழுத்து வச்சு கிஸ் அடிப்பேன். அதனால நீ கத்துனா எனக்கு கூட இருக்கணும்னு உனக்கு தோணுன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்துடுவேன். அதனால
பார்த்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணு. பிகாஸ் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா ஒன்று நான் அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். பண்ணுவேன், ஐ மீன் பண்ணுவேன்டி. அந்த மாதிரி சொல்லவும் உங்களுக்கு கொஞ்சம் செகண்ட் திக்குன்னு ஆயிடுது. என்னடா நம்ம ஒன்று பண்ணிக்கலான்னு வந்தோம், இவன் இப்படி சொல்கிறானேன்ட்டு. பாரு அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள சரி மாமாவுக்கு முடருது, இறப்பாக இப்படி வந்து நிற்கிற தக நிறையடி அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிறான். உங்களுக்குமே இப்போ அவன் ஒரு ஹஸ்பண்டுங்கிற ஒரு ஃபீலே வந்துருச்சு. பிகாஸ் அவன் என்னைக்கு உங்ககிட்ட ஒரு பையன் மாதிரி பேசியிருக்கான், இல்லை ஆஸ் எ பர்சன் மாதிரி பேசியிருக்கான். இப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிடுறது தானே. அதே மாதிரி தான் இப்போயும் உங்களை மேலே தூக்கி வச்சுட்டு பண்ணலாமா பொண்டாட்டி அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து கேட்குறான். உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து எசன்ஸ் சொல்லணும்னு மைண்டு சொல்லிகிட்டே இருக்க, மனசு கூட அதான் சொல்லுது. ஆனால் உங்கள் வாயை மட்டும் நீங்கள் திறக்கவே இல்லை. மறுபடியும் உங்கள் செவத்தில் சாய்ச்சிட்டு இப்போது ஆக்ட் பண்ண மாதிரி தான் உங்களை பிடிச்சிட்டு இருப்பானா. உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு உங்கள் லிப்ஸே தான் பார்த்துட்டு பண்ணலாமாடி பொண்டாட்டி அந்த மாதிரி கேட்கவும் நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சதை சொல்லிடுறீங்க. பண்ணலாம்டா புருஷா அந்த மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு அது கேட்கும் போது அப்படி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீலே உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே உங்கள் கண்ணை பார்த்து நல்லா பிரைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே கூப்பிட்டு போயிடுறான். ஸோ இதுக்கப்புறமேட்டு என்னென்ன நடக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எதுக்குப்பா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நான் வந்துட்டேன். ஓகே சரி ஓகே, எல்லோரும் போய் தூங்குங்க. அந்த சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. எல்லாருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் முக்கியம். பிக்லி கஷ்டப்பட்டு போடுறேன். வாய்ஸ் வேறு சரியில்லை, கோல்டாக இருக்கு. இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுனால போடுறேன்ல. நெக்ஸ்ட் பார்ட்லாம் கரெக்டாக உங்களுக்கு வரணுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். நானும் பாவம் இல்லை. ஒரு லைக் அப்படியே போட்டு போங்க. அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய சில குட்டீஸ் பார்ப்பாங்களாமா சொன்னாங்க. எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பை அமீஸ்.